இன்று கேட்கப்பட்ட முதல் கேள்வி, மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி, இவ்வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுப்பா? கம்பராமாயணம். சரிங்களா, ஒரு இதுல ராமாயணம் கொடுத்துருக்காங்க. என்ன ராமாயணம்? கம்பராமாயணம். சரிங்களா, கம்பராமாயணத்துலதான் ராமனுடைய தோற்றத்தை பத்தி சொல்லும் போது பாலகாண்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி, இப்ப இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா கம்பராமாயணம். சரிங்களா, பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம தொடர்நிலை செயல், சரிங்களா, நீண்ட காப்பியங்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம், தொடர்நிலை செயல்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடியதை தெளிவா நம்ம பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பா குறிப்பிட்டுள்ள கேட்டிருக்காங்க. பாடல் வரி கொடுத்து யார் யாரிடம் கூறியது, இந்த நூல் எதில் இடம்பெற்றிருக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அதன் அடிப்படையில மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி, சரிங்களா, டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விப்பா, கம்பராமாயணத்துல இடம்பெற்றிருக்கு. கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னது? ராம அவதாரம். பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். என்ன புராணம்ப்பா? திருத்தொண்டர் புராணம். சரிங்களா, மகாபாரதம். சரிங்களா, மகாபாரதத்தை எழுதியவர் யாருப்பா? வியாசரு. மகாபாரதத்தை தமிழ் படித்து எழுதியவர் யாருன்னா மகாபாரதத்தை பாரதியார்னா எந்த தலைப்பின் எழுதியிருப்பாரு? பாஞ்சாலி சபதம் என்ற தலைப்பின் கீழே மகாகவி பாரதியார் எழுதியிருப்பாரு. இந்த மகாபாரதத்தை வியாசர் விருந்து என்று எழுதியவர் யாருப்பா? ராஜாஜி எழுதியிருப்பார். சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமாயணத்தை பத்தி தமிழ்ல சக்கரவர்த்தி திருமகன்றும் மகாபாரதத்தை பத்தி வியாசர் விருந்தும் என்று இரு நூல்களை யார் எழுதியிருப்பா? நம்ம மூதறிஞர் ராஜாஜி தான் எழுதியிருப்பாரு. அரசியல் ஜானகியர் யாருப்பா? ராஜாஜி எழுதியிருப்பாரு. சரிங்களா, அப்ப கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரிங்களா, கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு? 6 காண்டங்கள் இருக்கு. கலிங்கத்து பரணி. சரிங்களா, தமிழில் தோன்றிய முதல் பரணி எதுன்னா கலிங்கத்து பரணி. கலிங்கம் என்பது தற்போது எந்த ஊர்ப்பா? ஒரிசா. கலிங்கம் என்பது தற்போது எந்த ஊர்னா ஒரிசா. கலிங்கம் என்பதுக்கு இன்னொரு பொருள்னா இருக்கு, ஆடை. காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன். சரிங்களா, காண மஞ்சை, மஞ்சைன்னு என்னப்பா? மயில். மயிலுக்கு போர்வை பொருத்தியவன் யாரு? பேகன். சரிங்களா, கலிங்கம்டா ஒரிசாவையும் குறிக்கும், ஆடையும் குறிக்கும். சரிங்களா, தகடூர் என்பதுதான் தற்போதைய தருமபுரி. தகடூரை ஆண்டவர் யாருப்பா? அதியமான். சரிங்களா, அப்ப கலிங்கத்து பரணியில எத்தனை தாலிசைகள் உள்ளன? 599 கலித்தாலிசைகள். எத்தனை தாலிசைகள் இருக்குப்பா? 599 தாலிசைகள் உள்ளன. எதுலப்பா? கலிங்கத்து பரணியில. சரிங்களா, ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பதுதான் பரணி என்று கூறு நூல் எதுப்பா? பன்னிரு பாட்டியல். சரிங்களா, அடுத்து 2வது கேள்வி, அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். சரிங்களா, நம்ம ஏற்றுமதி இறக்குமதி தமிழருடைய வாணிகத்துல பார்த்தோமாக்கு நம்ம எதாவது ஏற்றுமதி பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த நாட்டுக்கு அப்படின்னு அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து எங்க அனுப்பியிருப்பாங்க? கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. இந்த 3 நாடுகளுக்கு என்ன செஞ்சிருப்பான்? அரிசி மயில் தொகை சந்தனத்தை நம்ம என்ன செஞ்சிருப்பான்? ஏற்றுமதி பண்ணியிருப்பான். சீனாவில இருந்து என்ன செஞ்சிருப்பான்? சரிங்களா, கண்ணாடி. சரிங்களா, கண்ணாடி, பட்டு போன்றவற்றை என்ன செஞ்சிருப்பான்? சீனாவிலிருந்து நம்ம என்ன செஞ்சிருப்பான்? இறக்குமதி செஞ்சிருப்பான். அதே மாதிரி குதிரைகள் அரேபியாவில இருந்து என்ன செஞ்சிருப்போம்? நம்ம இறக்குமதி செஞ்சிருப்பான். பழந்தமிழருடைய வாணிகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் எதுனா பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. இது 2மே வாணிகத்தை பத்தி சிறப்பா சொல்லக்கூடிய நூல்களாக இருக்கும். சரிங்களா, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. சரிங்களா, அடுத்து 3வது கேள்வி, யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார்? சரிங்களா, யானையினுடைய உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யாருன்னா யாருப்பா? பல்லவர் காலத்து சிற்பிகள். சரிங்களா, பல்லவர் காலத்து சிற்பிகள் தான் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் ஆவார்கள். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் ஒற்றைக்கல் சிற்பத்துல யானையினுடைய சிற்பத்தை சிறப்பா செதுக்கி இருப்பாங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூட எதுப்பா? மாமல்லபுரம். சரிங்களா, மாமல்லபுரம், மகாபலிபுரம் 2மே ஒன்றுதான். சரிங்களா, அதே மாதிரி சோழர் காலத்து சிற்பிகள். சரிங்களா, சோழர் காலத்து சிற்பிகள் தான் இந்த சிற்பக்கலை வந்து மிக உச்சத்துல வளர்ச்சி நிலை அடைந்திருக்கு. அதுலதான் தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும், நார்த்தாமலை பகுதியில் இருக்கக்கூடிய சிலைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து சோழர் காலத்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நாயக்கர் காலத்து சிற்பிகள் என்ன சொல்லியிருக்காங்க? 1000 மண்டபங்கள் அமைப்பதுல சிறப்பாக வந்து நாயக்கர் காலத்து சிற்பிகள் செயல்பட்டிருப்பாங்க. அதிலும் குறிப்பா கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள பேரூர் முருகன் கோயில் வந்து இவர்களுடைய கலைப்படைப்பின் உச்ச படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள பேரூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து நாயக்கர் காலத்து சிற்பிகளுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாக சொல்றாங்க. அதே மாதிரி விஜயநகர மன்னர்கள் அவங்களுடைய சிற்பங்கள் வந்து எப்படி இருக்குமா? ஒரு வீரன் குதிரையில உட்கார்ந்துக்கிட்டு கால்களை தூக்கி இருக்கிற மாதிரி சிற்பங்கள் யார் காலத்துல அமைச்சிருப்பாங்க? விஜயநகர ஆட்சி காலத்துல அமைச்சிருப்பாங்க. விஜயநகர ஆட்சி காலத்துல அமைச்சிருப்பாங்க. ஒரு வீரன் குதிரையில் அமர்ந்து கொண்டு குதிரை வந்து தன் கால்களை தூக்கி கொள்வது போன்ற சிற்பங்கள் விஜயநகர ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆட்சி அமைச்சிருப்பாங்க. சரிங்களா, பொதுவா வந்து இந்த சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்பா? 4 வகைப்படும். சரிங்களா, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சரிங்களா, அடுத்து
4வது கேள்வி தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது சரிங்களா, தில்லையாடி வள்ளியம்மை சரிங்க, யாருப்பா தில்லையாடி வள்ளியம்மை? யாருன்னா சுதந்திர போராட்ட காலத்துல காந்தி எங்க போய் இருந்திருப்பாரு? தென்னாப்பிரிக்கா. உலகத்திலே 3 தலைநகரங்கள் கொண்ட நாடு எதுப்பா? தென்னாப்பிரிக்கா. கேப்டவுன், ஜோகன்ஸ்பர்க், ஜஞ்சூரியன் என 3 தலைநகரங்கள் எதுக்கு பாருக்கு? தென்னாப்பிரிக்காவிற்கு. அங்க காந்தியடிகள் இருந்தவருப்பா. அங்க கிறிஸ்துவ முறைப்படி செய்த திருமணங்கள் மட்டும்தான் செல்லும், மற்ற திருமணங்கள் செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பா அந்த அரசு அறிவிக்கும். அப்ப காந்தியடிகள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருப்பாரு. அப்ப ஒரு குழந்தை வயது யாரு? தில்லையாடி வள்ளியம்மை 14-15 வயசுலயே அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாங்க. காந்தியடிகள் அந்த பெண்மணியை வியந்து பாராட்டியிருப்பாரு. தமிழ்நாடு வந்த போதெல்லாம் தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி பேசியிருப்பாரு. என் சகோதரியின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையினுடைய மரணம் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின்னு யார் சொல்லியிருப்பா? மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. அந்த தில்லையாடி வள்ளியம்மை, இப்ப தில்லையாடி வள்ளியம்மை சரிங்களா, தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர், அவங்க அம்மா பிறந்த ஊர்னால தில்லையாடி. ஆனா தில்லையாடி வள்ளியம்மை எங்க பிறந்திருப்பாங்க? தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க்கில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனா தில்லையாடி என்ற பேர் அவங்க அம்மா பிறந்த ஊர், அவங்க அம்மா பட்ட பேர் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க பிறந்தது ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவில தான் பிறந்திருப்பாங்க சரிங்களா. ரைட்டு. இந்த தில்லையாடி எங்க பாருக்கு? நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அருகில இருக்கக்கூடிய ஊர் தான் தில்லையாடி. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில தேர்லந்தூர்ல பிறந்தவர் தான் யாரு? கம்பர் பிறந்திருப்பாரு. அதே மாதிரி நாகப்பட்டினம் திருமறை காட்டுல பிறந்தது யாரா இருப்பா? தாய்மானவரும் பரஞ்சோதி முனிவரும் பிறந்திருப்பாங்க சரிங்களா. அடுத்து 5வது கேள்வி, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவள் யார்? சரிங்களா, தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவங்க யாருப்பா? அம்புஜத்தம்மாள் சரிங்களா. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாருன்னா அம்புஜத்தம்மாள் சரிங்களா. காந்தியடிகளால் சகோதரியின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் என்ன செஞ்சிருப்பாரு? மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சொல்லியிருப்பாரு சரிங்களா. அதே மாதிரி காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று யார சொல்லியிருப்பாரு? அஞ்சலை அம்மாளை சொல்லியிருப்பாரு. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று யார சொல்லியிருப்பாரு? சரிங்களா, அஞ்சலை அம்மாள் சரிங்களா. அஞ்சலை அம்மாளை தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு சரியா. அதே மாதிரி பொதுவா தென்னாட்டின் ஜான்சி ராணி யார சொல்லலாம்? வேலுநாச்சியார சொல்லலாம். ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாருப்பா? வேலுநாச்சியார் சரிங்களா. ஜான்சி ராணி யாரு? அவங்க வடக்க டெல்லி பகுதியில ஜான்சி பகுதியில என்ன செஞ்சிருப்பாங்க? ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதாவது நாடு இழப்பு கொள்கையில அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்காது, தத்தெடுத்திருப்பாங்க. அதை ஆங்கிலேய அரசு மறுத்திருக்கேன். அதை எதிர்த்து போரிட்டவங்க தான் ஜான்சி ராணி. அது போல தமிழ்நாட்டில் ஜான்சி ராணின்னு யார சொல்றாங்கன்னா வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. ஆனா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே அவங்களுக்கு முற்பட்டவங்க வேலுநாச்சியார் சரிங்களா. ஆனா காந்தியடிகளா ஜான்சி ராணி என்று சொல்லப்பட்டவங்க யாருன்னா அஞ்சலை அம்மாள் சரிங்களா. ரைட்டு. அப்ப இதெல்லாம் தெளிவா அந்த பட்டப்பேர்களை யார் சொன்னாங்க என்ன தெளிவா நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. இக்கால ஔவையார் யாருப்பா? அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் யாரு? அசலாம்பிகை அம்மையார் என்று சொன்னவர் யாரு? திருவிக்கா சொல்லியிருப்பாரு. தமிழகத்தின் அன்னி பேசண்ட் யாருப்பா? மூவலூர் ராமமிர்த அம்மையார் என்று சொன்னவர் யாரு? அறிஞர் அண்ணா. தமிழகத்தின் அன்னி பேசண்ட் யாருன்னா மூவலூர் ராமமிர்த அம்மையார் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா சரிங்களா. அடுத்த கேள்வி 6. மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் உள்ளது? மனித மூளையில தண்ணீருடைய அளவு எத்தனை சதவீதம்? 80%. நம்ம மூளை எத்தனை சதவீதம் தண்ணி இருக்குன்னா 80% தண்ணி இருக்கு சரிங்களா. மூளைக்குழு ஒரு சுற்றுலா தலைமைச் செயலகம் என்ற பாடத்துல யார் சொல்லியிருப்பா? சுஜாதா அறிவியல் புனைவு எழுத்தாளர் சுஜாதா. அவர் தான் இந்த பாடத்தை மூளையை பத்தி அருமையா எழுதியிருப்பாப்ல சரிங்களா. என்ன சுஜாதாவோட இயற்பெயர் என்னப்பா? ரங்கராஜன் சரிங்களா. மீண்டும் எந்திரா, ஜூனோ போன்ற பல புத்தகங்களை எழுதியிருப்பாரு சுஜாதா. அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். நம்ம மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பெட்டியினுடைய உருவாக்கத்திலும் என்ன செஞ்சிருப்பாரு? அவர் பணியாற்றி இருப்பாரு சரிங்களா. ரைட். அப்ப மூளையில் எத்தனை சதவீதம் நீர் இருக்குப்பா? 80% நீர் உள்ளது சரிங்களா. ரைட்டு. அடுத்த கேள்வி, கான்ஸ்டாண்டின் என்னும் இத்தாலிய மொழி சொல்லின் பொருள் யாது? சரிங்களா. கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு படிச்சிருப்போம். அதுல கான்ஸ்டாண்டினா பொருள் என்னப்பா? எதற்கும் அஞ்சாதவன். கான்ஸ்டாண்டினா எதுக்கு? கான்ஸ்டான் அது கான்ஸ்டாண்டின் சரிங்களா. எதற்கு? அதன் பொருள் என்னன்னா எதற்கும் அஞ்சாதவன் என்பதுதான் பொருளா இருக்கு சரியா. அத தமிழ் படுத்தி என்ன செஞ்சிருப்பாரு? தைரியநாதசாமி என்று மாத்திருப்பாரு. அதையும் தமிழ் படுத்தி வீரமாமுனிவர் என்று பெயர் மாற்றி கொண்டிருப்பாரு. யாரு? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி சரிங்களா. வீரமா முனிவருடைய இயற்பெயர் தான் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் எந்த நாடைக்காரருப்பா? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். திருக்குறள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு. தமிழ்ல பல சிற்றிலக்கியங்கள் உருவாக காரணமா இருந்திருப்பாரு. தமிழின் முதல் அகராதி எதுப்பா? சதுரகராதி சரியா. சதுரகராதி எழுதியவர் யாரு தான்? வீரமாமுனிவர் தான். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சி என்று அழைக்கப்படுகிறது தேம்பாவாணி. அந்த தேம்பாவணி எழுதியவர் யார் தான்? வீரமா முனிவர் தான் சரிங்களா. அப்ப கான்ஸ்டான் என்பதன் பொருள் என்னன்னா அஞ்சாதவன் சரிங்களா.
அடுத்து 8வது கேள்வி, ஒப்புரவு என்பதன் பொருள். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். திருவள்ளுவர்ல அடிக்கடி ஒப்புரவு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. ஒப்புரவுண்டானா ஊருக்கு உதவுவது. சரிங்களா? ஒப்புரவு என்பதன் அறிஞ்சொரு பொருள் என்னப்பா? ஊருக்கு உதவுவது. அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு கூட திருவள்ளுவர் ஒப்புரவை சொல்லியிருப்பாரு. ஒப்புரவு அந்த இடத்துல சான்றாமையை தாங்க தூண்கள் எத்தனைப்பா? 5 தூண்கள் இருக்கு. ஆனா ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது என்று ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அந்த அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்ன அணி வந்திருக்காங்க? ஏகதேச உருவக அணி பயின்று வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி, வல்லை என எண்ணிசை பாடல் யாரால் பாடப்படும்? சரிங்களா? வல்லை என்பது ஒரு வகை நீர்க்கொடியும் இருக்கு. வல்லை என்பது பெண்களால் பாடக்கூடிய ஒரு பாட்டு. சரிங்களா? அதாவது அழகா நம்ம திருவள்ளுவ மாலையில திணையளவு போதா சிறுபுல் நீர் நின்ற பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரற்பா விரி அப்படின்னு உலக்கை குத்தும். சரிங்களா? உலக்கை குத்தும் பெண்களால் பாடக்கூடிய பாட்டு தான் வள்ளை பாட்டு. யார் பாடுவா? பெண்கள் பாடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வள்ளை என்பது ஒரு வகை நீர்க்கொடி. சரிங்களா? நம்ம நலவெண்பாவில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வள்ளை என்பது நீர்க்கொடி இருக்கும். பெண்களால் பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு வகைக்கும் பேர் தான் வள்ளை. சரிங்களா? ரைட்டு. பாணர்கள். சரிங்களா? பாணர்கள் இசைக்கலைஞர்கள். சங்காலத்துல இசைக்கலைஞர்கள் ஆண் இசைப்பாளர்களை பாடகர்கள் சொல்லுவான். அவங்க பெண்களை பாடினி என்று சொல்லுவோம். சரிங்களா? சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை அந்த இதெல்லாம் என்னது? பாணர்களுடைய பரிசு வாங்குகிறத பத்தி தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை ரெண்டுமே. முதல்ல ஆற்றுப்படை நூல் எத்தனைப்பா? 5. பரிசு பெற்ற ஒரு புலவர் இன்னொரு புலவருக்கு பரிசு பெற அவரை ஆற்றுப்படுத்தி அனுப்புவதுதான் என்ன இலக்கியம்? ஆற்றுப்படை இலக்கியம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 10வது கேள்வி, பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிப்பாசுர தொகை நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருப்பா? ஜி.யு. போப்பு. சரிங்களா? ஜி.யு. போப்பு தான் தனிப்பாசுர தொகை என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. பரிதிமாற் கலைஞர் இயற்பெயர் என்னப்பா? சூரிய நாராயண சாஸ்திரி. அத பரிதிமாற் கலைஞர் என்று எந்த நூல்ல மாத்திருப்பாரு? தனிப்பாசுரை தொகை நூல்ல தான் மாத்திருப்பாரு. சரிங்களா? தனிப்பாசுரை நூல் தான் மாத்திருப்பாரு. மதுரை அடுத்த விளாச்சேரியில பிறந்தவர். 1870. சரிங்களா? 1870ல பிறந்திருப்பாப்புல. 3வது மகனா பிறந்திருப்பாரு. 33 வயசுல என்ன செஞ்சிருப்பாரு? இறந்திருப்பாரு. சரிங்களா? ஜூலை 6 1870 ஜூலை 6ஆம் தேதி யார் பிறந்திருப்பா? பரிதிமாற் கலைஞர் பிறந்திருப்பாரு. அவர் எழுதிய தனிப்பாசுரை தொகை நூல்கள் தான் தன்னுடைய பெயரை பரிதிமாற் கலைஞர் என்று மாத்திருப்பாரு. அவர் இயற்பெயர் பார்த்தோம் சூரிய நாராயண சாஸ்திரி. இந்தியாவிலே முதல்ல தமிழை உயர்தனி செம்மொழி என்று சொன்னவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர் தான். 1901 என்ன செஞ்சிருப்பாரு? தமிழ் உயர்தனி செம்மொழி தகுதி உரியது என்று முழங்கி இருப்பார். யாரு? நம்ம பரிதிமாற் கலைஞர். அவரை அந்த பரிதிமாற் கலைஞர் தனிப்பாசுர தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருப்பாரு. அதே மாதிரி புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பாமாலை சில பாடல்களை புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பாமாலை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பாமாலை என்றதுல சில பாடல்களை மொழிபெயர்த்திருப்பாரு. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. நாலடியார் நான்மணிக்கடிகை போன்ற சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப்பு தான். அதே மாதிரி தமிழ் செய்யுட் களம்பகம், தமிழுடைய அதாவது பொறுமை, சினமின்மை, நட்பு இந்த 3 பண்புகளை வச்சு ஒரு 600 செயல்கள் கொண்ட ஒரு நூல் எழுதியிருப்பார் ஜி.யு. போப்பு. அதற்கு பெயர் தமிழ் செய்யுட் களம்பகம் என்று பெயரிட்டிருப்பார். யாரு? ஜி.யு. போப்பு பெயரிட்டிருப்பார். சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யார்? யாருப்பா? ராப்பி சேதுப்பிள்ளை. சரிங்களா? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் யாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக 1955 என்ன வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. 1954 தான் சாகித்ய அகாடமி விருது ஏற்படுத்தியிருப்பாங்க. 24 மொழிகளுக்கு கொடுக்குறாங்க. அதுல முதல்ல வாங்கிய எழுத்தாளர் யாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சரிங்களா? சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாரு? ராஜம் கிருஷ்ணன். யாருப்பா? ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்ற புதினத்துக்காண்டி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப தமிழ் முனிவர் ஒரு உருவாகத்துல இருந்து ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 12வது கேள்வி, சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சங்க இலக்கியம் சரியா? சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படுதுப்பா 8 தொகையும் 10 பாட்டு. அதுக்கு இன்னொரு பேரு 14 மேற்கணக்கு நூல்கள். இதனுடைய அடிவரையறை எத்தனைப்பா? 26,350 அடிகளை கொண்டது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த பாவால் ஆனது? ஆசிரிய பாவால் ஆனது. சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு பெரும்பாலும் ஆசிரிய பாவால் ஆனது. 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் பெண் பாவால் ஆனது. அதில் உள்ள அடிகள் 26,350 அடிகளை கொண்டது. சரிங்களா?
சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவரால்னா சீத்தலை சாத்தனார். நம்ம மணிமேகலையினுடைய ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் தான் சங்கம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 13வது கேள்வி. நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடு உலகில் ஒன்றோ நிகழ்த்து என்று பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் தான் பாடியிருப்பாரு நாடக காலையை பத்தி. சரிங்களா? நாடகம் எப்படிப்பா பிரிக்கலாம்? நாடு கூட்டல் அகம். சரிங்களா? நாட்டை அகத்தில் கொண்டுதான் என்னப்பா நாடகம் என்று சொல்லுவான். அந்த நாடக உலகின் தலைமை ஆசிரியர் அல்லது இமயமலைன்னு யார் சொல்லுவான்? சங்கராசாமிகளை சொல்லுவான். தமிழ்நாடக பேராசிரியர் யாருப்பா? பரிதிமார் கலைஞர். தமிழ்நாடக தந்தை யாரு? பம்மல் சம்பந்தனார். தமிழ்நாடக மறுமலர்ச்சியின் சந்தையான சா கந்தசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர் யாரு? முத்துசாமி. யாருப்பா? முத்துசாமி. அவர் எவ்வாறு அழைப்பான்? கலை ஞாயிறு என்று அழைப்போம். கவி ஞாயிறு யாருப்பா? தாரா பாரதி. கலை ஞாயிறு யாருப்பா? முத்துசாமி. மொழி ஞாயிறு யாரு? தேவநேய பாவனார். நம்ம ஏற்கனவே பார்த்ததான். சரிங்களா? அதன் அடிப்படையில நாடகத்தை பத்தி இவர் சொல்லியிருப்பாரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னவர் யாரு? பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 14வது கேள்வி. ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சரிங்களா? ஆலாபனை என்ற கவிதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா யாருப்பா? கவிக்கோ அப்துல் ரகுமான். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார சொல்லுவான்? கவிக்கோ அப்துல் ரகுமான் தான் சொல்லியிருப்பா. எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு? 1999 வாங்கியிருப்பாருப்பா. 1999 நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சரிங்களா? புறநானூற்றினுடைய 400 பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருப்பா? ஜார்ஜ் எல்கார்ட். எந்த வருஷம் தான் மொழிபெயர்த்திருப்பாரு? 1999 தான் மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, அது ஒரு கவிதை தொகுதி தான். என்ன வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. 2000 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2006. சரிங்களா? பாரதிதாசன் எந்த நூலுப்பா? பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காக 1969 என்ன செஞ்சிருப்பாரு? சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. சிற்பி பாலசுப்ரமணியம் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரே தமிழ் எழுத்தாளர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருப்பாரு, இன்னொன்று ஒரு கவிதை தொகுப்புக்காக வாங்கியிருப்பாரு. ஒரு கிராமத்து நதி எந்த வருஷம்ப்பா? 2002 வாங்கியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் கவிதை நூல் அப்படின்னு கேட்டா வெள்ளைப்பறவை. எழுதியவர் யாருன்னா சீனிவாச ராகவன். சரிங்களா? சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் கவிதை நூல் எதுனா வெள்ளைப்பறவை, சீனிவாச ராகவன் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்ப ஆலாபனை என்பது கவிதை தொகுதி எந்த வருஷம்ப்பா? 1999 வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி. கோ மோகனரங்கன். ஆலந்தூர் கோ மோகனரங்கன் தான் அவர் சொல்லுவாங்க. ஆலந்தூர் கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எதுப்பா? ஆலந்தூர்ல தான் பிறந்திருப்பாரு. ஆலந்தூர்ல பிறந்திருப்பாரு. சரிங்களா? ஆலந்தூர்ல பிறந்தவர் தான் கோ மோகனரங்கன். சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என்று பாடியவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா? சரிங்களா? செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரந்தொடுப்பேன் என்றால் கண்ணதாசன். இங்கு கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனு நீதானோ என்று பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சாலைகளிலே பலதொழிகள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்று சொன்னவர் யாருதான்ப்பா? கவிமணி தேசிய விநாயகன் தான் சொல்லியிருப்பாரு. பாட்டாளி மக்களுக்கு பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று யார் பாடியிருப்பா? நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். சரிங்களா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்று பாடியவர் யார் தான்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி பாடியவர் எழுதியவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுவார். இன்னொரு பொருள், அழகிய மணவாளதாசர் என்பதன் பொருள் என்ன? தெய்வ கவிஞர். அழகிய மணவாளதாசர் என்பதன் பொருள் என்னப்பா? தெய்வ கவிஞர். சரிங்களா? அடுத்து 17. நரகத்தில் இடர்போடும் நடலை இல்லோம். சரிங்களா? நாமோர்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்போடும் நடலை அல்லோம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் பாடியிருப்பா? திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. சரிங்களா? அப்ப நடலை என்பதன் பொருள் என்னப்பா? துன்பம். நடலை என்பதன் பொருள் என்னப்பா? துன்பம். இந்த பாட்டை கேட்டுதான் பாரதியார் என்ன செஞ்சிருப்பாரு? அச்சமில்லை என்ற பாட்டை எழுதுவதற்கு தூண்டுகோலாக அமைந்த பாடல் எதுனா நாமோர்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம். திருநாவுக்கரசர் என்ன சொல்லுவாங்க? தாண்டகம் பாடுவதில் வல்லவர் தாண்டக வேந்தர் என்று அழைப்பான். அப்பர், வாகிசர், ஆளுடைய அரசு என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யாருப்பா? திருநாவுக்கரசர். சைவ திருமுறைகள் 12 என்ன செஞ்சிருப்பாரு? 4, 5, 6 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். சரிங்களா? அடுத்து 18வது கேள்வி. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சரிங்களா? பாஞ்சாலி சபதம் என்பது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? மகாபாரதத்தை தழுவி என்ன செஞ்சிருப்பாரு? பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை எழுதியிருப்பாரு. சரிங்களா? பாஞ்சாலியை பாரத தாயாகவும்
அந்த ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்ட மக்களை வந்து பஞ்ச பாண்டவர்களாகவும் அவங்கள வந்து கௌரவர்களாகவும் ஆங்கிலேயர்களை வந்து கௌரவர்களாகவும் ஊமைப்படுத்தி என்ன செஞ்சிருப்பாரு, பாஞ்சாலி சபதம் எழுதியிருப்பாரு நம்ம மகாகவி பாரதியார். பாஞ்சாலி சபதத்துல எத்தனை பகுதிப்பா இருக்கு? 2 பகுதிகள், 2 பகுதிகள், 5 சருக்கங்கள். சரி, 5 சருக்கங்கள், எத்தனை பாட்டு? 412 பாடல்களை கொண்டதுதான் பாஞ்சாலி சபதம். சரிங்களா, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்துல என்ன செய்வாரு நம்ம பாரதியார்? மடப்பிடி, மடப்பிடி என்று பாஞ்சாலியை குறிப்பிட்டிருப்பாரு. பிடின்னு என்னப்பா? பெண் யானை. களிறு என்றால் என்னப்பா? ஆண் யானை. களிறு எறிந்து பெறுதல் காலைக்கு கடனே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுப்பா? புறநானூறு. ஐவர் கடமை, கடனை கடனை இன்று பிறந்தவர்கள் எழுந்தலை கடனை, இப்படி கடனை கடனை ஐவர் கடமையை பாடியவர் யாரு? பொன்முடியார் பாடியிருப்பாங்க. சரிங்களா. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அதனால் யான் உயிர் என்பிகுது அறிவே வேண்மிகுதானே வேந்தற்கு கடனே என்று பாடியவர் யாரு? மோசிகீரனார் பாடியிருப்பாரு. நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனேண்டா யாருப்பா? பொன்முடியார். வேண்மிகுதானே வேந்தருக்கு கடனேண்டா யாரு? மோசிகீரனார் புறநானூற்றுல பாடியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து 19வது கேள்வி. பலபட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலபட்டை சொக்கநாத பிள்ளை எழுதிய தூது நூல் எதுப்பா? தென்றல் விடு தூது. சரிங்களா, தென்றல் விடு தூது. சரிங்களா, தென்றலை தூது விட்டுருப்பாரு. தென்றல் விடு தூது. தெற்கு இருந்து வீசும் காற்றுனாப்பா தென்றல் விடு தூது. தூது என்பது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. உயர்தனை பொருளையோ அக்கிரிணை பொருளையோ என்ன செய்வாங்க? தூது விடுவாங்க. மொத்தம் தூது விடக்கூடிய பொருட்கள் எத்தனை? 10 பொருட்கள் தூடுவாங்க. பாயிரம் என்ற கலிவெண்பாவால தான் என்ன செய்யப்படும்? தூது பாடப்படும். 96 வகை சிற்றிலக்கியங்கள முதல் தூது எதுப்பா? நெஞ்சு விடு தூது. பாடியவர் யாரு? உமாபதி சிவாச்சாரியார். சரிங்களா. தமிழ் விடு தூது, அதாவது தமிழ் மீது, அதாவது மதுரையில் குடியிருக்க சொக்கநாதர் மீது கொண்ட காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழையே தூது அமைஞ்சதுதான் என்னது? தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதில் எத்தனை கன்னிகள் உள்ளனப்பா? 268 கன்னிகள் உள்ளன. 268 கன்னிகள் உள்ளன. டிஎன்பிசில கேட்ட கேள்வி. சரிங்களா. அன்னவிடு தூது என்ற இதழை நடத்தியவர் யாருப்பா? மீரா. அன்னவிடு தூது என்ற இதழை நடத்தியவர் யாருப்பா? மீ ராஜேந்திரன் மீரா. சரிங்களா. சிவகங்கையில வந்து பேராசிரியர், சிவகங்கை கல்லூரியில பேராசிரியரா பணியாற்றிருப்பாரு. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றியவர் யாரு? நம்ம முடியரசன். சரிங்களா. ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில தமிழாசிரியரா பணியாற்றியவர் யாருப்பா? திருவிக்கா பணியாற்றிருப்பாரு. சரிங்களா. அடுத்து 20வது கேள்வி. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஏற்றவர் யார்? சரிங்களா. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையதுப்பா? 6 காண்டங்களை உடையது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இந்த 6 காண்டங்களுக்கு மறுப்பாக, கம்பராமாயணத்துக்கு மறுப்பா 7ஆம் காண்டமாக உத்தரகாண்டத்தை பாடியவர் யாரு? ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார். சரிங்களா. ஒட்டக்கூத்தர் பாடியது உத்தரகாண்டம். சரிங்களா. சரிங்களா. அதே மாதிரி புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் ஒரே காலத்துல சேர்ந்தவங்க. இப்போ எல்லாமே 12ஆம் நூற்றாண்டுல வருவாங்க. புகழேந்தி புலவர் எழுதி என்னது? நலவெண்பா. சரிங்களா. நலவெண்பா எழுதியவர் யாருன்னா புகழேந்தி புலவர். சரிங்களா. வால்மீகி எழுதியது ராமாயணம். சரிங்களா. அந்த ராமாயணத்தை தழுவி கம்பர் எழுதிதான் அது கம்பராமாயணம். கம்பருடைய அப்பா பேர் என்ன பேருப்பா? ஆதித்தன். கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு? சடையப்ப வள்ளல். கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன் என்றெல்லாம் யார் சொல்லியிருப்பா? விருத்தம் என்னும் ஒன்பு பலபட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை சொன்னவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். சரிங்களா. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணி சொன்னவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ஒட்டம்னா என்னப்பா? பந்தயம். பந்தயம் வைத்து பாடுதல் வல்லதனாலதான் ஒட்டக்கூத்தர் என்று சொல்லுவான். தமிழின் முதல் பிள்ளைத்தமிழ் எதுப்பா? குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். அந்த குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். மூவர் உலா. சரிங்களா. மூவர் உலா பாடியவர் யார் தான்? ஒட்டக்கூத்தர் தான் பாடியிருப்பாரு. விக்ரம சோழன் உலா பாடியவர் யார் தான்? ஒட்டக்கூத்தர் தான் பாடியிருப்பாரு. சரிங்களா. சிறப்பா 20 கேள்விகளை பார்த்துட்டு அடுத்து 21 இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளை தாராளமா நீங்க பார்க்கலாம். தெளிவா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்குமே நன்றி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ மேக்ஸ் டாபிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் x இன் மதிப்பு என்ன? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 5 விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 விவரங்களோட என்ன கேட்டிருக்காங்க? சராசரி கேட்டிருக்காங்க. சரியாங்க. சராசரிக்கான ஃபார்முலா என்னங்க? கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கை தானே? ஓகேவா. ஸோ மேலே இருக்க நம்பரை ஃபுல்லாக கூட்டமாக என்ன கிடைக்கும்? எக்ஸ், இங்கே 2x. சரியாங்க. இதை கூட்டமாக எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ், இங்கே 3x, 4x, 5x. சரியா. ஸோ 5x ப்ளஸ் அடுத்த என்ன இருக்குது? நம்பரை ஃபுல்லாக கூட்டுவோம். 2 4 கூட்டினா எவ்வளவு? 6 6 6 12 12 ப்ளஸ் ஒரு 8 எவ்வளவுங்க? 20. ஓகேவா. ஸோ 20. சொல்றது புரியுதா? அதாவது எழுத்துக்கள் தனியாக, அதாவது எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக தனியாக கூட்டியிருக்கேன், எண்களோட வேல்யூ ஃபுல்லாக தனியாக கூட்டியிருக்கேன். ஓகேவாங்க. எண்களை எழுத்துக்களை மிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, கவனிங்க. அடுத்து பை எண். எண் எவ்வளவுங்க? 1 2 3 4 5 உறுப்பு. ஸோ 5. ஓகேவா. ஸோ இதோட சராசரி எவ்வளவுங்க?
சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 16. சரியா? அப்ப ஈக்குவல் டு 16. ஓகே. ஸோ அப்போ 5x + 20 ஈக்குவல் டு என்ன வரும்? 16 × 5 வருமா? அதாவது இந்த 5 என்ன செஞ்சிருக்கும் மேலே வந்துடும். ஸோ பெருக்கல்ல மாறிடும். சரியாங்க? ஸோ அப்போ 5x = ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு? 80. இந்த ப்ளஸ் 20 அங்கிட்ட வரப்போ என்ன மாறிடும்? -20. சரியாங்க? ஸோ அப்போ x = 80 - 20 எவ்வளவு? 60/5. இந்த 5 கீழே வரப்போ வகுத்தலாம். இங்கே பெருக்கலா இருக்கிறது கீழே எங்கிட்ட வரப்போ என்ன செஞ்சிடும்? வகுத்தலாம் மாறிடும். அப்போ எவ்வளவு? 12. ஆன்சர் எவ்வளவு? 12. எக்ஸோட மதிப்பு எவ்வளவுங்க? 12. சரியா? எக்ஸோட மதிப்பு 12. ரொம்ப ரொம்ப ஈஸி. சராசரிக்கான ஃபார்முலா என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. ஸோ கூடுதல் டைரக்டாவே கூட்டுற மணிக்கு தான் இருக்கும். ரொம்ப பெரிய நம்பர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு கூடுதல் பை எண்ணிக்கைன்னு போட்ட மார்க் ஆப்ஷன் ஆன்சரு ஈஸியா கிடைச்சிடும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஓகே. ஸோ இதே கொஸ்டின் சரியாங்க? இந்த இது ஒரிஜினல் மெத்தடே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரிஜினல் மெத்தடே ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுபோக சராசரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக குரூப் 4 லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி தான். சரியாங்க? ஸோ இது இன்னொரு விதமாக ஷார்ட்கட்டை எப்படி அப்ளை பண்ணலாம்னா இப்போ கவனிங்களேன். இப்போ இங்கே கவனிங்க, x + 2 x + 4 x + 6 x + 8. ஸோ வரிசையாக அந்த எண்கள் கூடிக்கிட்டே போகுது. சொல்ற புரியுதாங்க? ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தோமாக்கும் அடுத்தடுத்த லெவலில் எப்படி கூடுதுன்னா 2 கூடுது. அதாவது ஒரே சீராக கூடிக்கிட்டே போறதுனால பார்த்தோமாக்கும் இது என்ன சொல்லணும்னா ஒரே மாதிரி வரிசைன்னு கூட சொல்லலாம். சரிங்க? ஒரே மாதிரியான வரிசைன்னு கூட சொல்லலாம், அல்லது சீரான ஒரு வரிசைன்னு கூட சொல்லலாம். சரிங்க? ஒரு சீரான வரிசைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக போகக்கூடிய அல்லது சீரான ஒரு வரிசைக்கான சராசரி என்னவா இருக்கும்னா அதோட நடு மதிப்பு தான் அதோட என்னவா இருக்க முடியும்? சராசரியா இருக்க முடியும். சொல்றது புரியுதாங்க? அதோட நடு மதிப்பு தான் என்ன இருக்க முடியும்? அதோட சராசரியா இருக்க முடியும். சொல்றது புரியுதாங்க? தொடர்ச்சியான உறுப்புகள் அல்லது சீரான ஒரு வரிசையில் என்னவா இருக்கும்னா அதோட நடு மதிப்பு தான். சரிங்க? அதோட இடைநிலை கூட சொல்லலாம். அதோட இடைநிலை தான் என்னவா இருக்கும்னா அதோட சராசரியா இருக்கும். ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். 1 2 3 4 5. இதோட இடைநிலை என்னங்க? 3. அதே மாதிரி இதோட சராசரி என்ன வரும்? 3 தான் வரும். ஏன்னா கூட்டி பாருங்களேன். 1 2 கூட்டினா 3 3 3 6 10 15 வருமா? ஸோ 15/5 எவ்வளவு வரும்? 3 தான் வரும். சொல்றது புரியுதாங்க? ஸோ சராசரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வரிசைக்கு வந்து பார்த்தோமாக்கும் சராசரி என்னவா இருக்கும்னா அதோட மைய மதிப்பு அல்லது இடைநிலை தான் அதோட சராசரியா இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் இங்க எடுத்துமாக்கும் நடுமதிப்பான x + 4 தான் என்ன அதோட சராசரி. ஸோ அப்போ x + 4 அதோட சராசரி மதிப்பு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 16. அப்போ x + 4 = எவ்வளவு? 16. அப்போ x = என்ன வரும்? 16 - 4 = 12. ஸோ இந்த கான்செப்ட்ல வேணாலும் எடுக்கலாம். சொல்றது புரியுதா? டைரக்டா இந்த மாதிரி எடுக்கலாம். சொல்றது புரியுதாங்க? தொடர்ச்சியான வரிசைகள் உறுப்புகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆன்சர் எடுக்கலாம். ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின். ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்? சரியாங்க? ஸோ ஒரு என்ன சொல்லணும், ஆல்கஹால் கலவை இருக்கு. அந்த கலவை பார்த்தோமா எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 15 லிட்டர். சரியாங்க? ஸோ 15 லிட்டர் இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாங்க? 20% என்னது? ஆல்கஹால். சரியாங்க? ஸோ இதுல 20% வந்து என்ன இருக்குன்னா ஆல்கஹால் இருக்கு. மீதி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? மீதி எவ்வளவு? அப்ப 80% இருக்குமா மீதம்? சோ இந்த 80% என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கு. சரிங்க? மீதி 80% என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கு. ஓகே. சோ அப்ப என்ன செய்யணும்னா இது ரெண்டோட அளவு கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதாங்க? ஏன்னா இது 20%, அது 80% தெரியுது. ஆனா அளவுகள் வந்து பார்த்தோம்னா லிட்டர்ல நமக்கு தெரியாது. சரியா? சதவீதத்துல தெரிஞ்சதுனால 15ல சரியாங்க? 15ல நம்ம ஈஸியா சொல்றேன். சரியாங்க? 15 எப்படி எடுக்கலாம்? 100% எடுக்கலாமா? 100% எவ்வளவு? 15 லிட்டர். சரியாங்க? 10% எவ்வளவு வரும்? அப்ப 10% எவ்வளவுங்க? 1.5. அதே மாதிரி 20% எவ்வளவு சொல்லலாம்? 3ன்னு சொல்லலாம். அதாவது இதுல அப்படியே ஒரு பாயிண்ட் வச்சு சொல்லியிருக்கேன். சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈஸியா எடுக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். இன்னொன்னு சொன்னா இது அவ்வளவு பெரிய நம்பர் கிடையாது, பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரியாங்க? 20% என்பது எவ்வளவுன்னு பார்த்தோமாக்கும் எவ்வளவு? ஆல்கஹால் அப்ப 3 லிட்டர் இருக்கும். அப்ப தண்ணீர் எவ்வளவா இருக்கும்? 15 லிட்டர்ல 3 லிட்டர் ஆல்கஹால் மீது எவ்வளவு? 12 லிட்டர் தண்ணீர் இருக்கும். சொல்றது புரிஞ்சாங்க? சோ ஆல்கஹால் 3 லிட்டரும் 12 லிட்டர் என்ன இருக்கும்? தண்ணீரும் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போறாங்க? இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறாங்க. சரிங்க? எக்ஸ்ட்ரா எவ்வளவு தண்ணி சேர்க்க போறாங்க நம்ம கவனிங்க. சோ இப்போ இங்க எவ்வளவு சேர்த்திருக்காங்க? 3 லிட்டர் சேர்க்கறாங்க. சரிங்க? ஏற்கனவே 12 லிட்டரா இருக்கு. இப்போ புதுசா ஒரு 3 லிட்டர் சேர்த்தமாக்கும் டோட்டல் கலவை எவ்வளவு மாறிடும்? டோட்டல் கலவை எவ்வளவுங்க? இங்க ஒரு 15, இங்க ஒரு 3, எப்போ எவ்வளவு? 18 லிட்டரா மாறிடும். சரிங்க? புதிய கலவை எவ்வளவு? 18 லிட்டர். சரிங்க? பழைய கலவை 15 லிட்டர். அதுல 20% ஆல்கஹால்னா 3 லிட்டர். அதே மாதிரி 80% தண்ணீர்னா 12 லிட்டர். எக்ஸ்ட்ரா ஒரு 3 லிட்டர் சேர்க்கறனால டோட்டல் கலவை எவ்வளவு மாறிடும்? 18 லிட்டரா மாறிடும். சரிங்க? 18 லிட்டரா மாறிடும். சரிங்க? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க? இதுல ஏன்னா புதிய கலவை ஆல்கஹால் எவ்வளவு சதவீதமா இருக்கும்? சோ இங்க ஆல்கஹால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே கிடையாது. சொல்றது ஆல்கஹால் வந்து இங்க எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கவே கிடையாது. சோ அப்ப ஆல்கஹாலோட அளவு பார்த்தோமாக்கும் அளவு மாறாது. சரி? அளவு வந்து அதே 3 லிட்டரா தான் இருக்கும். சரியாங்க? ஆனா சதவீதம் மாறும். ஏன்னா மொத்த கலவையில பார்க்கணும். சரியாங்க? சோ மொத்த புதிய கலவையில பார்த்தோமாக்கும் 18 லிட்டரையும் அதே 3 லிட்டர் தான் என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. சொல்றது புரியுதாங்க? 15 லிட்டர்லயே அதே 3 லிட்டர் தான், 18 லிட்டர்லயே அதே 3 லிட்டர் ஆல்கஹால் தான் இருக்கு. சரியா? அப்ப 100க்கு எவ்வளவு? சரியா? சுருக்கணமாக்கும் 6 50. இங்க எவ்வளவு வரும்? 3 வருமா?
ஸோ 50/3 50/3% சொல்லலாம். சரிங்க 50/3% அல்லது இதை பின்னமா எழுதுனா அப்படி எல்லாம் 16/2/3%. சரிங்க 16/2/3% கூட சொல்லலாம். சொல்றது புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, லாஜிக்கே இந்த இடத்துல தேவைப்படாது. சரிங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஸோ ஆன்சர் 16/2/3%. ஸோ இதே கணக்கு என்ன செய்வாங்கன்னா ஆள்கால் கணக்கு கேட்பாங்க. அது மாதிரி பால் கணக்கு ஒன்று இருக்கும். சரிங்க பால் கணக்கு என்ன செய்வாங்கன்னா விகிதம் எப்படி மாறுதுன்ற கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ ரெண்டுக்குமே சேம் டைப் ஆஃப் தான் வரும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின், ஒரு முதலாளி ஒரு பணியாளர் வேலை செய்யும் நாட்களில் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 20 சம்பளம் கொடுக்கிறார். அவன் வேலை செய்யாத நாட்களில் ரூபாய் 3 பறிமுதல் செய்கிறார். 60 நாட்கள் முடிவில் ஒருவர் ரூபாய் 280 பெறுகிறார் எனில் எத்தனை நாட்கள் வேலை செய்யவில்லை? சரியாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இடத்துல சரியாங்க XY வச்சு செய்யறதுலாம் வந்து டைமிங் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா ஆப்ஷன்ல இருந்து போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி ஆப்ஷன்ல இருந்து போவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து கவனிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? வேலை செஞ்சா 20 ரூபா சம்பளம். சரியாங்க. வேலை செய்யலன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அவர் ஏற்கனவே வேலை செஞ்சதுல இருந்து ஒரு 3 ரூபா என்ன செய்வாங்க? ஒரு நாளைக்கு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. சரியாங்க. ஸோ இப்போ அவர் வந்து எத்தனை நாட்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாங்க. வேலை செய்யவில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கீழே எல்லாமே வேலை செய்யாத நாட்கள்னே கணக்கு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ மொத்தம் கவனிங்க, 60 நாள் வேலையா? 60 நாள்ல எத்தனை நாள் வேலை? அப்போ 30 நாள் வேலை பார்த்துருப்பாரு. 30 நாள் என்ன செஞ்சிருக்காரு? வேலை பார்க்க மாட்டார். ஏ ஆப்ஷன் எடுத்துமாக்கும். சரியா? ஏ ஆப்ஷன் படி சொன்னமாக்கும் 30 நாள் வேலை பார்த்துருப்பாரு. சரியா? வேலை புரிந்தது. அதே மாதிரி வேலை பார்க்காத என்னது 30 நாள் சொல்லலாம். சரியாங்க. ஸோ வேலை பார்த்த நாள் பார்த்தமாக்கும் எவ்வளவுங்க? வேலை பார்த்த நாளுக்கு சம்பளம் எவ்வளவு? 20 ரூபாயா? அப்போ 30 × 20 எவ்வளவுங்க? எவ்வளவு வரும்? 600 ரூபா வரும். சரிங்க. 30 × 20 எவ்வளவு? 600 ரூபா. வேலை பார்த்ததுக்கான நாள் சம்பளம் பார்த்தமாக்க 600 ரூபா கிடைக்கும். அதே வேலை பார்க்காததுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பறிமுதல் பண்ணுவாங்க? 3 ரூபாயா? அப்போ 30 × 3 எவ்வளவு? 90 ரூபா. சரிங்க. 90 ரூபா என்ன செஞ்சிருவாங்க? பிடிச்சிருவாங்க. சரிங்க. ஏன்னா 30 நாள் வேலை பார்க்காதனால 90 ரூபாய் பிடித்தம் பண்ணிட்டாங்களா? மீது எவ்வளவு இருக்கும்? 510 ரூபா கிடைக்கும். சரிங்க. மீது எவ்வளவு கிடைக்கும்? 510 ரூபா கிடைக்கும். சரியா? எந்த ஆப்ஷன் எடுத்தா? ஏ ஆப்ஷன் எடுத்தமாக்கும் அவர் கையில் எவ்வளவு இருக்கு? இருப்பு தொகை 510 ரூபாயா இருக்கும். சரியா? அப்ப ஏ ஆப்ஷன் வந்து தவறு. ஏன்னா 280 ரூபா தான் வரணும். சரியாங்க. ஸோ அடுத்து பி ஆப்ஷனுக்கு வருவோம். ஸோ இங்க 35 நாள் வேலை பார்த்திருக்காருன்னு வச்சமாக்கும். சரியாங்க. 35 நாளைக்கு சார் வேலை பார்க்கல. சரிங்க. 35 நாளைக்கு என்னது? வேலை பார்க்கல. அப்ப எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்க முடியும்? 25 நாள் என்ன செஞ்சிருப்பாரு? வேலை பார்த்திருப்பாரா? ஸோ 25 நாள் வேலை பார்த்திருப்பாரு. 35 நாள் வேலை பார்க்கலன்னு கணக்கு எடுத்தமாக்கும். 25 என்ன வரும்? × 20. அப்ப எவ்வளவு? 500 ரூபா அவருக்கான சம்பளம். சரியாங்க. 500 ரூபா அவர் வேலை செஞ்சதுக்கான சம்பளம். சரியாங்க. வேலை செய்யாததுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பிடித்தம் பண்ணுவாங்க? 3 ரூபாயா? ஸோ அப்போ 3 நாள் இது பண்ணமாக்கும் 105 ரூபா அவருக்கு பிடித்தம் பண்ணிடுவாங்க. சரியாங்க. 500 ரூபா என்னது? வேலை பார்த்தது காசு. வேலை பார்க்காததுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 105 ரூபா என்ன செய்வாங்க? பிடிச்சுக்கிடுவாங்க. சரியாங்க. ஸோ அப்போ இதை கழிச்சமாக்க எவ்வளவு வரும்? மீதம் 395 ரூபா தான் வரும். எவ்வளவு வரும்? 395 ரூபா தான் வரும். அப்போ பி ஆப்ஷன் என்னது? இதுவும் வராது. ஓகே. இப்போ சி ஆப்ஷன் எடுப்போம். இப்போ கவனிங்க, இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் சரிங்க, இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா வரக்கூடிய நம்பரை வந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் கேட்டோம்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் அந்த 30, 35, 40 இந்த மாதிரி முழுமை, அதாவது பாதி இல்லை முழுமை இந்த மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எண்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். சொல்றது புரியுதாங்க? இப்போ 5 பேர் இருக்கிறப்ப என்ன செய்யும்? டக்கு நமக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 10 பேர் இருக்கிறப்ப ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரியாங்க. இந்த 9, 7 முடியக்கூடிய எண்களுக்கு பார்த்தோமா கொஞ்சம் வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், மணிக்கு இருக்கும். நீங்க இந்த ஆப்ஷன் முதல்ல இந்த 5, 10 முடியக்கூடிய ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கிடைக்கலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஷன் போய்க்கலாம். சொல்றது புரியுதா? இன்கேஸ் இந்த இதுலயே வந்துருச்சாக்கும் நீங்க அதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 40க்கு டைரக்டா எடுக்கிறேன். 39க்கு இதே மாதிரி மெத்தட் தான் வரும். சரிங்க. ஸோ 40க்கு எடுத்த மாதிரி கவனிங்க. 40 நாள் வேலை பார்க்கலாம். அப்போ எத்தனை நாள்ல வேலை பார்த்திருப்பாரு? 20 நாள் வேலை பார்த்திருப்பாரா? ஸோ 20 நாள் வேலை பார்த்திருப்பாரு. 40 நாள் வேலை பார்த்திருக்க மாட்டாரு. சொல்றது புரியுதாங்க? 20 நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளமா? அப்ப 20 நாளைக்கு 20 ரூபா சம்பளம் வச்சாராக்கு எவ்வளவு வரும்? 400 ரூபா அவருக்கான சம்பளம். சரியாங்க. 400 ரூபா அவருக்கான சம்பளம். சரியாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 3 ரூபா என்ன செய்வாங்க? பிடித்தம் பண்ணுவாங்களா? அப்ப 40 × 3, அதாவது ஒரு நாளைக்கு ஃபைன் கணக்கு வச்சோமாக்கும் எவ்வளவு வரும்? 120 ரூபா. அப்ப கழிச்சு எவ்வளவு வரும்? 280 ரூபா தான் அவர் கையில கொடுப்பாங்க. சொல்ல புரியுதாங்க? அவரோட சம்பளம் 400 ரூபா. ஆனா எவ்வளவு? ஒரு நாளைக்கு வராதுக்கு 3 ரூபா கணக்கு வச்சாங்க. 40 நாளைக்கு 120 ரூபா. ஸோ கடைசியா பிடித்தம் எல்லாம் போக அவர் கைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? வெறும் 280 ரூபா தான் கிடைக்கும். எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் இங்க இருக்கு. சரியாங்க. சரியாங்க. சாரி, டி ஆப்ஷன்ல வருது. ஆன்சர் டி. சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க, இந்த 30, 40 வரக்கூடிய நம்பரை முதல் செக் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு என்ன சொல்லணும், 10ல் முடியக்கூடிய எண்களுக்கு முதல் செக் பண்ணீங்களாக்கும் எந்த விதமான கணக்குக்குமே சரியா ஈஸியா முதல் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் இல்லைன்றப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. சொல்றது புரியுதா? ஏபிசிடி கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடி வரிசைப்படியே போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளா சூஸ் பண்ற ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னாக்க ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், x/x-1 வகுத்தல் x²/x² -1. சரியாங்க. ஸோ இதே மெத்தட்ல நிறைய கணக்கு பார்த்துருக்கோம். சரியாங்க. சுருக்க டாபிக்ல வரக்கூடிய ஒரு கணக்கு தான். இப்போ கவனிங்க.
ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று சரிங்க, எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று வகுத்தல் சரியாங்க. வகுத்தல் எப்படி மாறிடுங்க, பெருக்கலை மாற்றலாமா, பெருக்கலை மாற்றினா என்ன செய்யும், இந்த உறுப்பு என்ன செஞ்சிடும், தலைகீழா மாறிடும் சரியாங்க. ஸோ தலைகீழா மாறிச்சாக்கி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் மாறும் சரியாங்க. ஸோ அதையும் சுருக்கணுமாக்கி எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எப்படி எழுதலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் சொல்லலாமா, அதாவது ஒன்றுக்கு மேலே ஸ்கொயர் போட்டோமாக்கு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் வந்துடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற வடிவத்துக்கு சொன்னமாக்கு என்ன வந்துருங்க, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, என்னது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும். ஸோ அதே வடிவத்தில் சொன்னமாக்கு இங்கே என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும் சரிங்க. எக்ஸ் பிளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி எழுதலாம். சொல்றது புரியுதாங்க, வகுத்தலை பெருக்கலாம் மாத்திரப்ப பின்னம் தலைகளாக மாறும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி காரணிப்படுத்தி எடுத்துடலாம் சரியாங்க. ஸோ அடுத்து என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் சரியாங்க, எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ல என்ன செஞ்சிடும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ்ன்னு சொல்லி வரும் சரிங்க, எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ்ன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் பி ஆப்ஷனில் இருக்குது சரியாங்க, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ எனக்கு இந்த மெத்தட் தெரியல சரிங்க, எனக்கு இந்த மெத்தட் தெரியலன்னு என்ன செஞ்சலாம், வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன செஞ்சலாம், நீங்கள் ஒன்றுன்ற வேல்யூ விட்டுட்டு வேறு எந்த வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன்றுன்றப்ப சில நேரங்களில் வந்து பார்த்தோம்னா இந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கூட கொஞ்சம் பிரச்சனை வரும். ஒன்று அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சொல்லிடுங்க, ஒன்றுன்ற எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். நான் பொதுவாக 2 எடுக்கிறேன் சரியா. அப்போ கவனிங்க, 2ன்னு எடுத்தமாக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோங்க, 2 பை 2 மைனஸ் 1 எவ்வளவு, 1 சரியா. 2 மைனஸ் 1 எவ்வளவு, 1. ஏ பர்சன்ட் புரியுதா, 1 மைனஸ் 1 போட்டோமா என்ன ஆன்சர் 0வா மாறிடும் சரியாங்க, 0வா மாறிடும். ஸோ சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், டோட்டலாக எப்படி 0வா நினைச்சு தப்பா பண்ற மாதிரி வந்துடும் சரியா. அதனால நான் 1 எடுக்காம 2ன்னு எடுத்தேன் சரியா. அடுத்தது வகுத்தல், இங்க என்ன இருக்கு, 2 ஸ்கொயர்னா அப்போ எவ்வளோ வந்துடும், 4 சரியாங்க. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்றேன், அதனால 4 ஸ்கொயர் சரியாங்க. ஸோ அடுத்து இங்கே 2 ஸ்கொயர்னா இங்கே 4 மைனஸ் 1 சரியாங்க. அப்போ 2 பை 1 இது என்ன செஞ்சிடும், தலைகளாக வர்றப்ப 3 பை 4 மாறிடும். அதாவது இங்கே 4 கீழே வந்துடும், இதை கழிச்சமாக்கு 3 ஓகேவா. சுருக்கணுமாக்கு என்ன வருங்க, 3 பை 2ன்னு வரும் சரியாங்க. சுருக்கணும் எவ்வளவு, 3 பை 2. சொல்றது புரிஞ்சா. ஸோ எக்ஸுக்கு நம்மளா வேல்யூ என்ன செஞ்சிருக்கோம், 2ன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம் சரியாங்க. எக்ஸோட வேல்யூ நம்மளா 2ன்னு சொல்லி எடுத்திருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ல ஃபுல்லாக எல்லாத்துலையுமே எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க. இங்கே என்ன வரும், அப்போ 2 பை 1ன்னு வரும். ஏன்னா 2 மைனஸ் 1, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்தமாக்கு 2 பை 1 எவ்வளவு தான் வரும், 2. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. ஓகே, பி ஆப்ஷனுக்கு வாங்க. பி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும், எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸா. ஸோ அப்போ 2 பிளஸ் 1 சரிங்க, 2 பிளஸ் 1 பை 2ன்னு வரும். கூட்டினா சாரி இது என்ன வரும், 3 பை 2. எங்க இருக்கு ஆப்ஷன், சரியா வருதா. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண வேல்யூவும் இங்க ஆப்ஷன்ல வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும், சேமா இருக்கும் சரிங்க. இங்கேயும் 3 பை 2, அங்கேயும் 3 பை 2. அப்போ எந்த ஆப்ஷன் தான் சரியா இருக்கும், பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். சொல்ல புரியுதா. ஸோ நீங்க வேல்யூ அப்ளை பண்ணி கூட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளமானது அதன் ஆரம் 6க்கு சமமானால் வில்லின் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன சரியாங்க. ஸோ வட்டக்கோண பகுதி ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோணம் அடைத்துக் கொள்ளக்கூடிய பரப்பு தான் வட்டக்கோணம். இதா இருக்குல்லங்க. ஸோ இதுல பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏரியாவோட பரப்பு ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவோட பரப்பு என்ன கவனிங்க. இதை வந்து என்ன சொல்லும்னா, இந்த வட்டக்கோண பகுதியில் இது ஆரம், இது என்னது வில்லின் நீளம் சரியாங்க. இது என்னது வில்லின் நீளம். இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கல இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா வில்லின் நீளம்னு கூட சொல்லுவோம் சரியாங்க. ஸோ இந்த வில்லின் நீளத்தை ஆரத்தை வச்சு வரக்கூடிய பரப்பளவு ஃபார்முலா, வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா, பரப்பு ஈக்குவல் டு LR பை 2 சரியாங்க. L இன்ட்டு R பை 2, அதாவது வில்லின் நீளம் இன்ட்டு ஆரம் பை 2ன்னு சொல்லி சொல்லலாம் சரியாங்க. இங்க என்ன சொல்றாங்க, வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளமானது என்னது 6க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்னது L ஈக்குவல் டு R, அதாவது இதோட நீளமும் இந்த வட்ட வில்லோட நீளமும் எப்படி இருக்கும், சேமா இருக்கும்னு சொல்றாங்க. இது 5 சென்டிமீட்டர் இருந்தா இதுவும் 5 சென்டிமீட்டர், அந்த கான்செப்ட் ஓகே. ஸோ அப்ப என்ன செஞ்சிடும், L ஈக்குவல் டு ஆர்னா R இன்ட்டு R பை 2, அதை என்ன செஞ்சிருவாங்க R ஸ்கொயர் பை 2ன்னு கூட சொல்லலாம் சரிங்க. R இன்ட்டு R எவ்வளவு, R ஸ்கொயர் பை 2. சரி, எங்க இருக்கு ஆப்ஷன், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், 0, 0, 4, 0, 4, 6 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு. ஸோ ஆயத்தொலை வடிவியல் சாப்டர்ல இருந்து ஒரு சில கணக்குகள் கேட்கலாம் சரிங்க. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அதாவது வந்து ஆயத்தொலை வடிவியல வந்து சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா. ஸோ நம்ம ஆயத்தொலை வடிவியல் ஒன்றும் கிடையாதுங்க, கிராஃப் இருக்குல்ல. ஸோ இந்த கிராஃப்ல வரக்கூடிய ஒரு இதை வச்சு என்ன செய்யலாம்னா கொஸ்டின்ஸே கேட்கலாம் ஓகேவா. அதாவது இது ஒரு முக்கோணம் எடுத்தோம்னு வச்சுங்களேன், 0.0 இங்க அமையுமா, 0,0 இங்க அமையும். அடுத்து என்ன 4, 0வா, 1, 2, 3, 4, 5, 6. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6. நம்ம சும்மா தான் வேல்யூ எடுத்திருக்கோங்க. ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ 4, 0 சரியா.
ஸோ எக்ஸில் 4, அதாவது இது என்ன எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, இது எக்ஸ், இது ஒய், இது என்ன எக்ஸ் ஒய், அதாவது x1 y1 x2 y2 x3 y3. சரியா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ வச்சு சொல்றது. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து இங்கே கவனிங்க, அடுத்த என்ன 4,0 அப்போ இங்கே என்ன இருக்கும், இங்கே அமையும் அந்த புள்ளி, அதாவது எக்ஸோட மதிப்பு 4,0. ஏன்னா ஒய் வந்து 0ன்றனால எக்ஸ் மேலேயே அமைஞ்சிடும், எக்ஸோட கோட்டு மேலே அமையும். அடுத்தது என்னது 4,6. ஸோ 4,6னா இங்கே வரும். ஓகே, இப்போ இது 3 ஒன்று சேர்த்தமாக்கும் இந்த இருக்கா. ஸோ இந்த முக்கோணத்தோட பரப்பு. சரியாங்க, இந்த முக்கோணத்தோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இந்த முக்கோண பகுதியோட பரப்பு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்க்குற கொஞ்சம் பெருசாக இருக்குமானே தெரியும், ஆனால் இருக்கிறதே ரொம்ப 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 ஈஸி. அது ஃபார்முலான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ கவனிங்களேன், ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரியாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னது, முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, ½ BH. முக்கோணத்தின் பரப்பளவு என்னது, ½ BH சொல்லி சொல்லுவோம். சரியாங்க, ஸோ இங்கே என்ன வரும்னா அரை இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. ஓகேவா, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரியாங்க, அதாவது ஒன்றும் கிடையாது, அந்த புள்ளி அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா எழுதிட்டே வருது, x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. சரியாங்க, ஸோ 3 புள்ளி என்ன செஞ்சிருப்போம், ஒருட்டே எழுதிருப்போம், அப்புறம் மறுபடியும் x1 y1 எழுதுவோம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்களா, இப்போ கவனிங்க, அதாவது என்னன்னா இந்த இருக்குல்ல, இப்போ இது ஒரு முக்கோணம் சொன்னா, இப்போ இந்த புள்ளியை ஏன்னு எடுத்தனாக்கு இதை என்ன செய்வேன், பின்னு எடுப்பேனா, இது என்னது சின்னு எடுப்போம். சரியாங்க, இதை ஏ பி சி 3 எடுப்போமா. ஸோ அந்த கான்செப்ட் படி சொன்னமாக்கும், இது ரெண்டும் சேர்ந்தா என்னது ஏபி. சரியாங்க, இது ரெண்டும் என்னது ஏபி, இது ரெண்டும் சேர்ந்தா என்னது பிசி, அதாவது x2வும் x3யும் சேர்றது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோமாக்கு இந்த x1 இந்த x1 சேர்ந்து வரப்ப, அதாவது இந்த x3யும் இதுவும் சாரி இந்த x3 x1 சேர்றப்ப என்ன வந்துருங்க, சிஏன்னு வரும். அதாவது ஏ இந்த இருக்குல்ல ஏபி பிசி சிஏ, இந்த 3 பக்கங்களால் அடைபட்ட ஒரு முக்கோணத்தோட பரப்புன்ற கான்செப்டுக்காண்டி தான் x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 போட்டிருக்கோம். சொல்றது புரியுதா? ஸோ x1 y1 மறுபடியும் ஏ வந்திருக்குன்னா இந்த கான்செப்ட் தான், ஏபி பக்கம் பிசி பக்கம் சிஏ பக்கம், ஏபி பிசி சிஏ அந்த 3 பக்கத்தையும் குறிக்கின்றக்காண்டி அதை என்ன இருப்பாங்க 3 டே எழுதிட்டு x1 y1 மறுபடியும் எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டீங்களாக்கோ, அடுத்து என்ன செய்யணும்னா இதை ஃபுல்லா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியாங்க, இதெல்லாமே என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியாங்க, ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணமாக்கோ, இப்போ கவனிங்க, அரை இன்ட்டு. சரியா, மேல இருக்கிறத வச்சு கீழே பெருக்கும், x1 × y2 இது ரெண்டையும் பெருக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அது என்ன செய்வோம், x1 y1 வேல்யூ எழுதும் 0 0, அடுத்து என்ன இருக்கு 4 0, அடுத்து என்னது 4 6, மறுபடியும் என்ன x1 y1 0 0. ஓகே, ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணமாக்கும். சரியாங்க, 1/2 கவனிங்க, 0 × 0, அதாவது மேல இருந்து கீழே இருக்கிறது முதல்ல பெருக்கிறேன். சரிங்க, மேல இருந்து கீழே இருக்கிறது பெருக்கிறேன். 0 × 0 எவ்வளவு 0, பிளஸ் 4 × 6 எவ்வளவு 24, 4 × 0 எவ்வளவு 0. ஸோ மேல இருக்கிறத வச்சு கீழே இருக்கிறத என்ன செஞ்சிருக்கேன், பெருக்கியிருக்கேன். சரி, மேல இருக்கிறத வச்சு கீழே இருக்கிறத ஃபுல்லாக பெருக்கியிருக்கேன். அடுத்து மைனஸ், இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது மைனஸ். ஓகேவா, மைனஸ் என்ன செய்யணும்னா கீழே இருக்கிறத ஃபுல்லாக பெருக்க போறோம், கீழே இருக்கிறத வச்சு மேல 0 × 4 எவ்வளவுங்க 0 × 4 0, 0 × 4 மறுபடியும் என்னது 0, அடுத்து என்னது 6 × 0 எவ்வளவு 0. ஸோ அப்போ கவனிங்க, அப்போ என்ன வந்துடும் டோட்டலா 1/2. இப்போ கவனிங்க 1/2 × 24 -0ன்னு வரும். ஓகேவா, ஏன்னா இங்க என்னது இது 24, இங்க என்னது எல்லாமே 0வா மாறிடும். அப்போ வேல்யூ எப்படி வரும் 1/2 × 24ன்னு சொல்லி வரும். சுருக்குனா எவ்வளவு வருங்க 12 சதுர அலகு. சரியா, 12 சதுர அலகு. சொல்றது புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, மறுபடியும் சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலானே அதை சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரக்கூடியது. x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 மறுபடியும் எழுதணுமாக்கு ஏபி பிசி சிஏ பக்கங்களோட பரப்பளவு. ஓகே, ஸோ அதை என்ன செஞ்சிருவான் குறுக்கு பெருக்கல் பண்றது தான். இதை வச்சு என்ன மேலே இருக்கிறத வச்சு கீழே பெருக்கி கூட்டணும், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத வச்சு என்ன செய்யணும் மேலே இருக்கிற ஃபுல்லாக பெருக்கி கூட்டணும். சரியாங்க, ரெண்டையும் கழிச்சு வரக்கூடிய விடையை வந்து சுருக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் எவ்வளவு 12 சதுர அலகுகள். ஸோ ஆன்சர் பாம்பே. ஓகேவா, ஆன்சர் பியில் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா இதே வந்து நாற்கரத்துக்கு கேட்பாங்க. இதே கேள்வி என்ன செய்யலாம் நாற்கரத்துக்கு கேட்கலாம். அங்கே என்ன வரும்னா எக்ஸ்ட்ராவா x4 y4 உள்ள நடுவில் சேரும். சொல்றது புரியுதாங்க, எக்ஸ்ட்ராவா நாற்கரமா இருந்துச்சாக்கும் x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 மறுபடியும் x1 y1 வரும். சொல்றது புரிஞ்சா, அங்கே 4 பக்கம்ன்றனால என்ன சொன்னா 5 புள்ளி வரும். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் நாற்கரத்துக்கும் இதே கான்செப்ட் தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, x3 - a3 மற்றும் x - a² ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது மீச்சிமா கேட்டிருக்காங்க. சரியாங்க, ஸோ மீச்சிமா பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். சரியாங்க, குரூப் 4 லெவலில் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாங்க. சரியாங்க, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தட் மட்டும்தான் தேவை, கேள்வி என்ன வேணாலும் கேட்டுட்டு போகலாம், நம்பர் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம், மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, ஸோ மீச்சிமான என்னது
பெரிய அடுக்குன்னு சொல்லுவோம். மீச்சியம் என்பது என்னது? கொடுக்கப்பட்ட எண்களோட அனைத்து எண்களின் பெரிய அடுக்கா எழுதுவோம். சரியாங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப். சரியாங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் ஃபார்முலா என்னங்க? அதாவது என்ன செய்யலாம்? இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ன்ற வடிவத்திலையும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அல்லது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், எப்படி வேணாலும் நம்மளா எடுத்துக்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தோம்னா என்ன வருங்க? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்ன வந்துருங்க? ஏஎக்ஸ் பிளஸ் என்ன வரும்? ஏ ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அதாவது இதுக்கான ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் என்ன வரும்? பி ஸ்கொயர்னு வரும். சரியாங்க. இந்த வடிவத்தில் வர்றப்ப கவனிங்க, அதாவது எக்ஸுக்கு ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஏன்னு எடுத்திருக்கேன். சரியாங்க. பிக்கு பதிலாக ஏன்னு எடுத்திருக்கோம். சரியாங்க. ஃபார்முலா அன்னைக்கே சொன்னது ஏற்கனவே ரொம்ப 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 ஈஸியானது. சரியாங்க. புதுசாலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஓகே. அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் எழுத முடியும். ஓகேவா? இந்த இடத்துல சரியா? இந்த இடத்துல நம்ம விரிவாக எழுத தேவையில்லை. ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ காரணி இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ காரணி இருக்கு. சரியாங்க. ஸோ அதனால ரெண்டுக்கும் பொதுவாக இங்கே ஒரே இதை எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ மீச்சியம் என்பது என்னது? அனைத்து சரியாங்க அனைத்து எண்கள் அல்லது அனைத்து காரணிகளின் என்னது? பெரிய அடுக்குன்னு சொல்லுவோம். மீச்சியம் என்பது அனைத்து எண்கள் அல்லது அனைத்து காரணிகளின் பெரிய அடுக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு காரணி, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு காரணின்றனால எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். சரிங்க. இது ரெண்டுலையும் பெரிய காரணின்னு பார்த்தோம்னா என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ தான் பெரிய நம்பர். சரியாங்க. அடுத்தது என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் என்ன வரும்? ஏ ஸ்கொயர். சரியாங்க. ஸோ அப்போ அதோட மீச்சியமா எவ்வளவு? இதுதான் அதோட மீச்சியமா. எங்க இருக்கு ஆன்சர்? ஆன்சர் சி. சரி, ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின். 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு கனசெவக நீர் தொட்டியின் கன அளவு என்ன? சரியாங்க. ஸோ கனசெவகத்தோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரிங்க. கனசெவக தொட்டியோட கன அளவு என்னங்க? கனசெவகத்தோட கன அளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் வருமா? எல்பி ஹச். ஓகே. ஸோ அப்போ என்ன வந்துடும்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எவ்வளவுங்க? 6 மீட்டர் கியூப். சரி, 6 மீட்டர் கியூப். சரியாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு எத்தனை லிட்டர்? 1000 லிட்டரா? 1 மீட்டர் இஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1000 லிட்டர். அப்போ 6 மீட்டர் கியூப் எவ்வளவு வரும்? 6000 லிட்டர். 6 மீட்டர் கியூப் எவ்வளோங்க? 6000 லிட்டர். ஓகேவா? அங்கே ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் சி. சரிங்க. ஆன்சர் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. சரியாங்க. கனசெவகம் கனசதுரம் வந்து குரூப் 4 தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான். அடுத்த கேள்வி. தங்கத்தின் விலை திங்கட்கிழமை 20% அதிகரிக்கிறது, செவ்வாய்க்கிழமையில் 20% குறைகிறது. எனில் செவ்வாய் என்று தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான சதவீதம் அல்லது அதிகமான சதவீதம் எவ்வளவு? ஸோ ஒரு வாரத்தோட ஸ்டார்டிங், அதாவது திங்கட்கிழமை பார்த்தோம்னாக்கும் தங்கத்தோட விலை எவ்வளவு? 20% அதிகரிக்குது. அடுத்த நாள் பார்த்தோம்னா என்ன செய்யுது? மறுபடியும் 20% என்ன செய்யுது? குறையுது. சரியாங்க. ஸோ அப்போ அந்த தங்கத்தோட இறுதி விலை என்னன்றதை கேட்டிருக்காங்க. சரியாங்க. ஸோ இந்த மாதிரி கூடி குறையுது ரெண்டு விதம் பார்த்தோமாக்கும், ஒன்று கூடும் ஒன்று குறையும், அல்லது ரெண்டுமே கூடி குறையும், இல்லைன்னா ரெண்டுமே என்ன செய்யுது? குறையிற மாதிரி இருக்கும். சரியாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃபார்முலா என்ன சொல்லணும்? நம்ம சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பை 100. இது வந்து ஷார்ட்கட்கான ஃபார்முலாங்க. இது வந்து என்னது? ஷார்ட்கட்கான ஃபார்முலா. ஒரிஜினலாக நம்ம என்ன செய்யணும்? அதோட வேல்யூ எடுத்து என்ன செய்யணும்? நம்மளா வந்து அதோட வேல்யூ எக்ஸ்னு வச்சு அப்புறம் எக்ஸ் என்ன சொல்லணும்னா 20% கண்டுபிடிச்சு அதோட விலையோட ஆட் பண்ணி அப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும்? குறைச்சு கூட்டணும். சரியாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பை 100. சரியாங்க. ஸோ இங்கே வந்து அதிகரிச்சாக்கும் பிளஸ், குறைந்தா என்னது? மைனஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? பிளஸ் 20. ஒய் ஈக்குவல் எவ்வளவு? மைனஸ் 20. ஏன்னா குறையிறதுனால மைனஸ் 20. சரியாங்க. ஓகே. ஸோ அப்போ பிளஸ் 20 மைனஸ் 20 பிளஸ் 20 இன்ட்டு மைனஸ் 20 பை 100. சரியாங்க. இது ரெண்டையும் கழிச்சமாக்க எவ்வளோ வந்துடும்? 0வா மாறிடும். சரியாங்க. அடுத்துங்க என்ன இருக்கு? 0வும் 0வும் கேன்சல் ஆயிரும். ஓகே. அப்போ மிச்சம் என்ன வந்துடும்? 2 இன்ட்டு 2 எவ்வளோங்க? -4. அப்போ ஆன்சர் எவ்வளவு? -4%. ஆன்சர் எவ்வளவு? -4%. சரிங்க. ஸோ அப்போ மைனஸ்னா என்ன அர்த்தம்? குறையுது அல்லது நஷ்டம்னு அர்த்தம். சரிங்க. குறைவு அல்லது நஷ்டம் சொல்லலாம். அப்போ ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. 4% என்னது? குறைவு. சரிங்க. 4% என்னது? குறைவு. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் மெய்யான கூற்று எது பார் எவை? ஓகேவா? ஸோ ஒரு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் குரூப் 4ல எதிர்பார்க்கக்கூடியது. சரிங்க. லாஸ்ட் டைம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மீபி மீச்சியமா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து வடிவியலை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்க. வடிவியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கூற்றுக்காரங்கள் நிறையவே இருக்கும். ஸோ அதனால அதை கவனிங்க. எல்லா சதுரங்களும் சாய் சதுரங்கள். சரிங்க. எல்லா சதுரமே என்னது? சாய் சதுரம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சதுரம். சரியாங்க. ஒரு சதுரத்தோட சாய்ந்த வடிவம் தான் என்னது? சாய் சதுரம். சரிங்க. ஒரு சதுரத்தோட சாய்ந்த வடிவம் எப்படி இருக்கும்னா சாய் சதுரமா இருக்கும். சரியாங்க. சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கு உள்ள ஒற்றுமை அல்லது வித்தியாசம் பார்த்தோம் கவனிங்களேன். 4 பக்கமே எப்படி இருக்குங்க? சமமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 4 பக்கம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும்.
ஆனா இங்க சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், 4 கோணம் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். சரிங்க, 4 கோணங்கள் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். சரிங்க, ஆனா சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா எதிர்கோணங்கள் எப்படி இருக்கும், சமமா இருந்தா போதுமானது. சரிங்க, எதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். சரிங்க, எதிர் கோணங்கள் சாய் சதுரத்தில் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சரிங்க, சோ 4 பக்கங்கள் சமமா இருந்து எதிர் கோணங்கள் சமமா இருந்துச்சா அது என்ன சொல்லலாம், சாய் சதுரம் சொல்லலாம். சரிங்க, அந்த வகையில சொல்றப்ப ஒரு சதுரத்தை என்ன செய்யலாம், சாய் சதுரமா சொல்லலாம். ஏன்னா சதுரத்தை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, 4 பக்கம் இங்கேயும் 4 பக்கம் சமமா இருக்கா, சாய் சதுரம் மாதிரியவும் சதுரத்துக்கு 4 பக்கம் சமமா இருக்கு. அது மாதிரி எதிர்கோணங்கள் எப்படி இருக்கு, இங்கேயும் சமமா இருக்கு இங்கேயும் சமமா இருக்கு. சொல்றது புரியுதாங்க? இங்க கவனிங்க, இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க, இது 120 டிகிரியா இருந்துச்சா, இது எவ்வளவா இருக்கும், இதுவும் 120 டிகிரியா இருக்கும். இது 60 டிகிரினா இது எவ்வளவா இருக்கும், 60 டிகிரியா இருக்கும். சரியாங்க, அப்ப இங்க என்ன கான்செப்ட்னா எதிர்கோணங்கள் சமமா இருந்தாலும் அது கண்டிப்பா என்ன செஞ்சலாம், அதை வந்து ஒரு சாய் சதுரமா சொல்லலாம். அப்படி சொன்னமா இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி இங்கேயும் 90 டிகிரி, அப்படின்னா இது ரெண்டுமே என்ன, அது எதிர்கோணம் சமமா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி இங்கேயும் 90 டிகிரி. சரியாங்க, சோ அப்ப இந்த கோணங்கள் எப்படி இருக்கு, எதிர் கோணங்கள் சமமா இருக்கிறதுனால சரிங்க, எதிர் கோணங்கள் சமம் பிளஸ் மூலை விட்டங்கள் எப்படி சொன்னா கரெக்டா வெட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சரியாங்க, சோ அப்படி பார்த்தோமாக்கும் ஒவ்வொரு சதுரத்தையும் என்ன செய்யலாம், சாய் சதுரமா சொல்லலாம். சரிங்க, ஒவ்வொரு சதுரத்தையும் சாய் சதுரமாக சொல்லலாம். சரியாங்க, அப்படி பார்த்தோமாக்கும் எல்லா சதுரங்களும் சாய் சதுரங்கள் என்பது என்னது, சரி. சரியாங்க, முற்றிலும் சரி. ஓகேவா, இது வந்து முற்றிலும் சரி, கூற்று 1 முற்றிலும் சரி. அடுத்தது எல்லா இணைகரங்களும் செவ்வகங்கள் ஆகும். சரிங்க, எல்லா இணைகரம் எப்படி இருக்கணும், செவ்வகம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, கவனிங்க, இணைகரம். சரிங்க, இணைகரம் என்பது என்னன்னா செவ்வகத்தோட சாய்ந்த வடிவம் தான் என்னது, இணைகரம். ஏற்கனவே அதை பார்த்திருப்போம் அளவியல்ல. சோ இணைகரத்தோட செவ்வகத்தோட சாய்ந்த வடிவம் தான் என்னது, இணைகரம். சரிங்க, செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் பக்கம் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சரிங்க, ஆப்போசிட் சைடு சமமா இருக்கும். சரிங்க, எதிர் பக்கங்கள் சமம். அது மாதிரி கோணம் 4மே எப்படி இருக்கும், சமமா இருக்கணும். சரிங்க, கோணம் 4மே எப்படி இருக்கணும், 90 டிகிரியா இருக்கணும். சரிங்க, கோணம் 4மே எப்படி இருக்கணும், 90 டிகிரியா இருக்கணும். அதே மாதிரி எதிர் பக்கங்கள் சமமா இருக்கணும். சரிங்க, இங்க வாங்க, இங்க கவனிங்க, இது இணைகரம். சரிங்க, இது வந்து இணைகரம். சரியாங்க, இப்போ என்ன இருக்கு, இங்கே எதிர்பக்கம் பார்த்தோமாக்கும் ஆப்போசிட் எப்படி இருக்கும், சமமா தான் இருக்கும். சரிங்க, எதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்னா சமமா தான் இருக்கும். சரிங்க, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செவ்வகத்துக்கான கண்டிஷன் இங்க ஓகே ஆயிடுச்சு, எதிர்பக்கங்கள் சமம். ஓகே, அடுத்த கண்டிஷன் இங்க என்ன இருக்கு, செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கோணங்களும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்பதான் அது செவ்வகம்னு சொல்ல முடியும். ஆனா இங்க கவனிங்க, இது ஒரு விரிகோணமா இருக்கும், இது குறுங்கோணமா இருக்கும், இது விரிகோணமா இருக்கும், இது குறுங்கோணமா இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் வரப்ப பார்த்தோமாக்கும் எதிர்கோணங்கள் தான் அங்க சமமா இருக்குமே தவிர்த்து அனைத்து கோணங்களும் சமமாக இருக்காது. எதுல, இணைகரத்துல அனைத்து கோணங்களும் சமமாக இருக்காது. ஆனா செவ்வகம் ஆகணும்னா கண்டிஷன் என்னது, அனைத்து கோணங்களும் சமமா இருக்கணும். அதனால இந்த கூற்று என்னது, தவறு. சரியாங்க, எல்லா இணைகரத்தையும் செவ்வகமாக சொல்ல முடியாது. சொல்றது புரிஞ்சா, இணைகரம் செவ்வகம் ஆகாது. சரியாங்க, எல்லா இணைகரங்களையுமே எப்படி சொல்ல முடியாது, செவ்வகம் சொல்லி சொல்ல முடியாது. ஓகே, சோ அதனால இந்த 2வது கூற்று தவறு. அடுத்து 3வது கூற்று, எல்லா இணைகரங்களும் நாற்கரங்கள். சரிங்க, எல்லா இணைகரங்களும் எப்படி சொல்லலாம், நாற்கரம் சொல்லி சொல்லலாம். கவனிங்க, சோ 4 பக்கங்கள் அடைபடக்கூடிய அனைத்து வடிவமே எப்படி வரும்னா நாற்கரம்ன்ற கான்செப்டுக்குள்ளதான் பிரிஞ்சு வரும். சொல்றது புரியுதாங்க? சோ நாற்கரம் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பக்கங்களால் அடைபடக்கூடிய எல்லாமே என்னது, ஒரு நாற்கரமா சொல்லுவோம். சரியாங்க, அதுல சம பக்கங்கள் உடையவை, இரு பக்கம் சமம் உடையவை என்ற மணிக்கு இருக்கும். சதுரமும் ஒரு நாற்கரம் தாங்க. அதே மாதிரி செவ்வகம் என்னது, ஒரு நாற்கரம் தான். சதுரம் ஒரு நாற்கரம், அதே மாதிரி செவ்வகம் ஒரு நாற்கரம். சரியாங்க, சாய் சதுரமும் ஒரு நாற்கரம் தான். சாய் சதுரம் எப்படி இருக்கும், ஒரு நாற்கரமா தான் இருக்கும். சரியாங்க, அடுத்து இங்க கவனிச்சீங்கன்னு செவ்வகத்தை எப்படி பிரிக்கலாம்னா இணைகரமா பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோமாக்கு சரிவகமா பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இருபக்க சரிவகம், அதுக்கப்புறம் பார்த்தோமாக்கு வரிசை அப்படியே பிரிச்சுக்கிட்டே போகலாம். சரியாங்க, ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தோமாக்கும் அனைத்து, அதாவது 4 பக்கங்களால் அடைபடக்கூடிய அனைத்து வடிவத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா நாற்கரம் சொல்லுவாங்க. நாற்கரத்துக்கான கண்டிஷன் என்னவா இருக்கும்னா, ஸோ மூளை விட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, 180 டிகிரின் கான்செப்ட் வராது. சரியாங்க, நாற்கரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த கோணங்களின் கூடுதல். சரிங்க, மொத்த கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி வந்தாலும் இது ஒரு நாற்கரம் வடிவத்துக்குள்ள சொல்லலாம். சரியாங்க, அதனால எல்லா இணைகரத்தை என்ன செய்யலாம், நாற்கரமா சொல்லலாம். சரிங்க, எல்லா இணைகரங்களும் எப்படி நாற்கரமாக சொல்லலாம். ஓகேவாங்க, அடுத்து எல்லா சரிவகங்களும் சாய் சதுரங்கள். சரியாங்க, சரிவகத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஓகேவா, அதனால இந்த கூற்றும் தவறு. சரியாங்க, அப்ப எந்தெந்த கூற்று சரி, 1, 3 சரி. எங்க இருக்கு ஆன்சர், ஆன்சர் டி. சரியாங்க, ஆன்சர் டில இருக்கு. ஓகே, அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் பார்ப்போம். காலையில மினி டெஸ்ட் 24க்குரிய வினாக்கள் அப்டேட் செய்யப்பட்டிருக்கோம். 24க்குரிய விடைகள் தமிழ் மற்றும் கணிதம் பார்த்துருப்பீங்க. வாங்க சயின்ஸ் பார்க்கலாம். நகைகள் செய்வதில் 916 என்று குறிப்பிடும்போது தாமிரத்தின் அளவு மற்றும் தங்கத்தின் அளவு டேஸ் வீதத்தில் இருக்கிறது. என்ன விதத்தில் இருக்கிறது? தாமிரம் தாங்க கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம். சரிங்களாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான். தங்கம் எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 கிராம் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த தாமிரம் தங்கத்துல என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தாமிரம் என்னதுங்க? சிறந்த வெப்ப கடத்தி. என்ன கடத்திங்க? சிறந்த வெப்ப கடத்தி. மனிதன் தாமிரத்துக்கு வேற பேரு என்ன இருக்கு அப்படின்னா காப்பர். சரிங்களாங்க? காப்பர் அல்லது செம்பு. என்னங்க? செம்பு. மனிதன் முதலில் கண்டறிந்த உலகம் எது அப்படின்னா இந்த செம்பு தாங்க. மனிதன் முதலில் கண்டறிந்த உலகம் எது அப்படின்னா செம்பு. காப்பரினுடைய இணைதிறன் என்ன அப்படின்னா 1, 2 குப்ரிக் அல்லது குப்ரஸ். சரிங்களாங்க? CO C2O குப்ரஸ் குப்ரிக் அப்படின்னு 2 இருக்குங்க. +1 +2. தங்கம். தங்கத்துல என்ன தெரியுதுன்னா தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா கேரட். தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா கேரட். இந்த கேரட் வைரத்தின் எடையையும் விவரிக்கிறது. வைரத்தின் எடையை பத்தி சொல்றதும் ஏது அப்படின்னா இதுதாங்க கேரட். வைரத்துல என்ன பிணைப்பு இருக்கு அப்படின்னா சகப்பிணைப்பு. எத்தனை சகப்பிணைப்பு அப்படின்னா 4 சகப்பிணைப்பு. சரிங்களா? வைரத்துல என்ன பிணைப்பு இருக்குன்னா சகப்பிணைப்பு. எத்தனை சகப்பிணைப்பு இருக்குன்னா 4 சகப்பிணைப்பு. வைரம் சரிங்களாங்க முப்பரிமாண அமைப்புல இருக்கும். என்ன அமைப்புங்க? முப்பரிமாண அமைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தங்கத்தின் தூய்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கேட்பாங்க. என்ன அப்படின்னா கீழே எவ்வளவு போட்டுக்கிறணும்? ஸ்டாண்டர்டா 24. என்னங்க? ஸ்டாண்டர்டா 24. மேல எவ்வளவு கேட்குறாங்களோ இப்ப 18 கேரட் தங்கம் அப்படின்னா 18 போட்டுக்குங்க. இன்ட்டு 100 இது ஸ்டாண்டர்டா. அப்போ 3×18 4×24 4 25 நாங்க 100 75. 18 கிராம் கேரட் எவ்வளவு தூய்மையானது அப்படின்னா 75% தூய்மையானது. 22% கேரட் எவ்வளவு தூய்மையானது அப்படின்னு கேட்பாங்க. 22/100 இன்ட்டு 22/24 இன்ட்டு 100. சரிங்களாங்க? 11 2 22 12 2 24 52 100 6 12 25 3. சரிங்களாங்க? 25 250 275/3. சரிங்களா? 9 27 1 3 மிச்சம் 2 6 18 91.6. சரிங்களாங்க? இது 2 தான் கேட்பாங்க. 18 கேரட் தங்கம் அப்படின்னா 75% தூய்மையானது. 22 கேரட் தங்கம் அப்படின்னா 91.6 தூய்மையானது. என்ன கேட்குறாங்களோ அதை மேலே வச்சுக்கோங்க. கீழே ஸ்டாண்டர்டா எப்பயுமே 24 இருக்கும். இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. சரிங்களாயா? இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்கத்தினுடைய இணைதிறன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா +1 +2. தங்கத்தின் இணைதிறன் என்னங்க? +1 +2 தங்கம். சரிங்களாங்க? எந்த உறுப்பு இரத்த சிவப்பணுக்களின் கல்லீரல் என அழைக்கப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தாங்க. கல்லீரல் என அழைக்கப்படுகிறது என்னங்க? மண்ணீரல் தான். சரிங்களா? சிவப்பணுக்களின் மயானம் எது அப்படின்னாலும் மண்ணீரல் தாங்க. சிவப்பணுக்களின் மயானம் எது அப்படின்னாலும் மண்ணீரல் தான். சரிங்களா? கல்லீரல் நாளமுள்ள சுரப்பியலில் பெருசு. என்னங்க? சுரப்பியல்ல பெருசு எது அப்படின்னா இதாங்க. சுரப்பியல்ல பெருசு எது அப்படின்னா இதுதான் கல்லீரல். எத்தனை கிலோகிராம் இருக்கும் அப்படின்னா 1500 கிலோகிராம். சரிங்களா? 1500 கிலோகிராம். 1500 கிலோகிராம் 1.5 கிலோகிராம். சரிங்களா? 1500 கிடையாது. 1500னா கிராம். 1500 கிராம். 1500 கிராம் தான். கிலோகிராம் கிடையாதுங்க. 1.5 கிலோ. சரிங்களா? கல்லீரல் சுரப்பியல்ல பெருசு. இந்த கல்லீரல் எங்க இருக்கும் அப்படின்னா முன்சிறுகுடல் ஆகிய டியோடினம் பகுதியில இருக்கும். முன்சிறுகுடல் ஆகிய டியோடினம் பகுதியில இருக்கும். சரிங்களாங்க? முன்சிறுகுடலான டியோடினம் பகுதியில இருக்கும். கல்லீரல் சுரப்பியல்ல பெருசுன்னு பார்த்துட்டோம். கல்லீரல்ல சுரக்கக்கூடிய நீருக்கு பேர் தான் என்ன நீர் அப்படின்னா பித்த நீர். இந்த பித்த நீர் எதுக்கு அவசியமானது அப்படின்னா கொழுப்பு பொருட்களின் செரிமானத்திற்கு அவசியமானது. சரிங்களாங்க? இந்த பித்த நீர் என்ன கலர்ல இருக்கும்னா பச்சை கலந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும். மஞ்சக்காமலையினால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் கல்லீரல் தான். மது அருந்துவதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டாலும் கல்லீரல் தான். சரிங்களாங்க? மறந்துடக்கூடாது. இந்த சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேரு என்ன அப்படின்னா கேப்சூல். என்னங்க? சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேரு கேப்சூல். அதாவது சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேரு இது. சிறுநீரக செயல்பாட்டு அலகு நெப்ரான். என்னங்க? நெப்ரான். சரிங்களா? கேப்சூல். சரிங்களா? செயற்கை சிறுநீரகம் பொறுத்தவரைக்கு என்ன பேரு அப்படின்னா ஹீமோடயாலிசிஸ். செயற்கை சிறுநீரகம் பொறுத்தவரைக்கு பேர் என்ன அப்படின்னா ஹீமோடயாலிசிஸ். லாங்கர்கான் திட்டுகளில் ஆல்பா செல்கள் சுரக்கும் ஹார்மோன். என்னங்க? ஆல்பா செல் சுரக்கும் ஹார்மோன் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங்கர்கான் திட்டுகள். இது லாங்கர்கான் திட்டுகள்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கணையம் தாங்க இருக்கும்.
கணையம்தான் நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது எது அப்படின்னா கணையம். இதுதான் பர்டிகுலரா எங்க இருக்கும் அப்படின்னா லாங்கர்கான் திட்டுகள்ல இருக்கும். சரிங்களா? இதுல சுரக்கக்கூடியது ஆல்பா செல் எதை சுரக்கும் அப்படின்னா இதுதான் குளுக்கோகான். என்னங்க? ஆல்பா செல் குளுக்கோகான், பீட்டா செல் இன்சுலின், டெல்டா செல் சொமட்டோஸ்டிரான், கால்சிடோசின் பாராதைராய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். என்னங்க? பாராதைராய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இந்த குளுக்கோகான் நம்ம உடம்புல என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி குளுக்கோஸா மாற்றும். எதை மாற்றுங்க? கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாற்றும். கிளைக்கோஜன் அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு சர்க்கரை. இதை எதுவாக மாற்றும் அப்படின்னா குளுக்கோஸாக மாற்றி நம் உடலில் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கூட்டக்கூடியது. என்னங்க? நம் உடலில் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கூட்டக்கூடியது எது அப்படின்னா குளுக்கோகான். சரிங்களா? அடுத்து பீட்டா செல் இன்சுலின் சுரக்கக்கூடியது இன்சுலின். இது அப்படியே குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி கல்லீரல்லையும் தசைகள்லையும் சேமித்து வைக்கும். நம்ம உடம்புல ரத்தத்தின் சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியது. அதனால தாங்க ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கூடி போச்சுன்னா இயற்கையாகவே சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கு போதுமான இன்சுலின் சுரக்க முடியாத காரணத்தினாலதான் சர்க்கரை வியாதி கூடிடுச்சு அப்படின்னா நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா என்ன டோஸ் போடுறாங்க? இன்சுலின் டோஸ் போடுறாங்க. அதனாலதான் நம்ம பாடியில இன்சுலின் போதுமான அளவு குறைக்காத போது அங்க இன்சுலின் டோஸ் போடப்படுது. இதன் பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய் தான் என்னங்க? டயாபிட்டஸ் மெல்லிடஸ். என்னங்க? டயாபிட்டஸ் மெல்லிடஸ் அப்படின்றது இன்சுலின் பற்றாக்குறையினால வரக்கூடியது. சரிங்களாங்க? சொமோட்டோஸ்டான் டெல்டா செல்ஸ் இருக்கக்கூடியதுன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த கால்சிடோனின் என்ன அப்படின்னா பாராதைராய்டு சுரக்கக்கூடியது. இந்த கால்சிடோனின் நம்ம உடம்பில் உள்ள HCl அளவை குறைக்கும். ரத்தத்தில் சுரக்கக்கூடிய HCl இறப்பையில் சுரக்கக்கூடிய HCl அளவை குறைக்கும். இன்சுலின் அளவையும் குறைக்கும். கால்சியத்தின் அளவையும் குறைக்கும். என்னங்க? இது எல்லாமே கால்சிடோனின் அப்படின்னா குறைக்கும்னு சொல்லலாம். ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை குறைக்கக்கூடியது எது அப்படின்னா கால்சிடோனின். HCl அளவை இறப்பையில குறைக்கக்கூடியது. நம் உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவையும் குறைக்கக்கூடியது எது அப்படின்னா கால்சிடோனின். இது எந்த ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படின்னா பாராதைராய்டு சுரப்பி சுரக்குது. சரிங்களாங்க? பொறுத்துக 34. என்னங்க? எக்ஸ் கதிர்கள் யாருங்க கண்டுபிடிச்சா? எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ரான்சன் 1 4. சரிங்களாங்க? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன். சரிங்களா? அதுக்கடுத்து நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சேம் சாட்விக் 4 2 3 1 4 2 3 1. சரிங்களாங்க? எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ரான்சன். முதல்ல கதிர்வீச்சின் அலகு என்ன அப்படின்னா ரான்சன் போடுவீங்க. இப்போ கதிர்வீச்சின் அலகு 4 இருக்கு. 1 கதிர்வீச்சின் அலகு 1 ரூதர்போர்டு. இது தொன்மையான அலகு. என்னங்க? ரூதர்போர்டு கீரி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூதர்போர்டு கீரி ரான்சன் பெக்கோரல். என்னங்க? பெக்கோரல் அப்படின்னு 4 யூனிட் இருக்குங்க. கதிர்வீச்சோட யூனிட் என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. என்ன இருக்கு? ரூதர்போர்டு கீரி ரான்சன் பெக்கோரல். இந்த கீரி தான் கதிர்வீச்சின் தொன்மையான அலகு. கேட்கலாங்க? கதிர்வீச்சின் தொன்மையான அலகு எது அப்படின்னா கீரி. கதிர்வீச்சின் தொன்மையான அலகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கீரி. பெக்கோரல் எஸ்ஐ அலகு. கதிர்வீச்சின் எஸ்ஐ அலகு எது அப்படின்னா பெக்கோரல். சரிங்களாங்க? எஸ்ஐ அலகு மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து நியூட்ரான் எல்லாமே ஸ்டேரக்ட் யூஸ்ல. இயற்கை கதிரியக்கம்னா ஹென்றி பெக்கோரல். செயற்கை கதிரியக்கம்னா ஜோலியட் கீரியும் யாரு அப்படின்னா ஐரினி கீரியும். சரிங்களாங்க? ஐரினி கீரி. ஜூலியட் 35. சரிங்களாங்க? பொறுத்துக கண்டுபிடித்த இரு சொல் பெயரிடும் முறை காரல் வான் லினேயஸ். யாருங்க? காரல் வான் லினேயஸ். 1 4. செல்சவின் புளூயிட் மொசைக் மாதிரி யாருங்க? எஸ்ஏ சிங்கர் மற்றும் சிஎல் நிக்கல்சன். யாருங்க? 4 3. அதுக்கடுத்து ஒரு ஜீன் ஒரு நொதி காட்பாடு பீடில் மற்றும் டாட்டம் 2 1. சரிங்களா? மனித ரத்த வகையில் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஹாரல் லேண்டிஸ்டீனர். சரிங்களா? இருசொல் பெயரிடும் முறை யார் அப்படின்னா காரல் வான் லினேயஸ். இருசொல் பெயரிடும் முறையை முறைப்படுத்தியவர் தான் இவர். என்னங்க? முறைப்படுத்தியவர் தான் இவர். சரிங்களா? அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காஸ்பாட்
பாகியான். யாருங்க? காஸ்பாட் பாகியான். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பாட் பாகியான். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காஸ்பாட் பாகியான். முறைப்படுத்தியவர் தான் கரோலஸ் லின்னேயஸ். இவர் யாரு அப்படின்னா வகைப்பாட்டியலின் தந்தை, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. சரிங்களாங்க? வகைப்பாட்டியலின் தந்தை, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. இவருடைய முக்கியமான நூல் என்ன அப்படின்னா ஸ்பீசிஸ் பிளான்டரம். என்னங்க? ஸ்பீசிஸ் பிளான்டரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். சரிங்களாங்க? அதுக்கடுத்து இதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த லேண்டிஸ்டீனர் ரத்த வகையில ஏபிஓ. சரிங்களாங்க? இவர் 3 வகையில் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னன்னா ஏபிஓ. அப்ப ஏபியை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஸ்டெய்னி டிகாஸ்டிலோ அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாருங்க? டிகாஸ்டிலோ. ஏபி ரத்த வகையில கேட்கலாங்க. காரல் லேண்டிஸ்டீனர் கண்டுபிடிக்கப்படாத ரத்த வகை எது அப்படின்னா ஏபி. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸ்டெய்னி அண்ட் டிகாஸ்டிலோ. யாருங்க? ஸ்டெய்னி டிகாஸ்டிலோ. இதுல ஆன்டிபாடி இல்லாத ரத்தம் அப்படின்னா ஏபி, ஆன்டிஜன் இல்லாத ரத்தம் அப்படின்னா ஓ கேட்பாங்க. ஆன்டிபாடி இல்லாத ரத்தம், ஆன்டிபாடினா ஆன்டிபாடி. என்னங்க? ஆன்டிபாடினா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆன்டிபாடி இல்லாத ரத்தம் அப்படின்னா ஏபி. ஆன்டிஜன் இல்லாத ரத்தம் அப்படின்னா ஓ, அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ரத்தம் ஓ, அனைவரிடமிருந்து பெறக்கூடிய ரத்தம் ஏபி. யூனிவர்சல் டோனார் அப்படின்னா ஓ, யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்னா ஏபி. மறந்துடக்கூடாதுங்க. அனிமியா. சரிங்களாங்க? அனிமியா எதன் பற்றாக்குறையினால வரும் அப்படின்னா கீமோகுளோபின். சரிங்களாங்க? எதன் பற்றாக்குறை இல்லாதனால வருது அப்படின்னா கீமோகுளோபின். ஆஸ்டியோ அப்படின்னு வந்துட்டாவே எலும்பு. என்னங்க? எலும்பு. 4-1. அல்சீமர் அப்படின்னா மூளையை பாதிக்க தீவிர மூளை குறைபாட்டு நோய்ங்க. 4-1-2-3. சரிங்களா? 4-1-2-3. இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த கீமோகுளோபின் அப்படின்றது ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கக்கூடியது. என்னங்க? ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கக்கூடியது எது அப்படின்னா கீமோகுளோபின். இந்த கீமோகுளோபின் எந்த 2 இணைஞ்சது அப்படின்னா இரும்பு பிளஸ் புரதம். என்னங்க? இரும்பு பிளஸ் 2 புரதம். சரிங்களா? இது ஆக்சிஜனோட இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு ஆக்சி கீமோகுளோபின். என்னங்க? ஆக்சிஜனோட இணைஞ்சிருந்தா அதுக்கு பேரு ஆக்சி கீமோகுளோபின். ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கக்கூடியது. சரிங்களா? கல்லீரல் இப்பதான் பார்த்தோம். மூளையினுடைய செயல்பாட்டை கண்டறியக்கூடியது இஇசி. என்னங்க? மூளையினுடைய செயல்பாட்டை கண்டறியக்கூடியது எது அப்படின்னா இஇசி, எலக்ட்ரோ என்செபலோகிராம். ஒரு மூளை சிறப்பாக செயல்படுகிறதா அப்படின்னு. மூளையை சுற்றியுள்ள உரைக்கு பேருன்னா மெனிஞ்சஸ். ஒட்டுமொத்த மூளையை சுற்றியுள்ள உரைக்கு பேரு என்ன அப்படின்னா மெனிஞ்சஸ். நடு உரை அப்படின்னா அரக்னாய்டு, வெளியுரை அப்படின்னா டிராமேட்டர், உள்ளுரை அப்படின்னா பயோமீட்டர். பெருமூளையில் உள்ள பள்ளங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா சல்சி, மேடுகளுக்கு என்னன்னா கைரி. சரிங்களாங்க? எலும்புகளை சுற்றியுள்ள உரைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க பெரியாஸ்டியம். எலும்புகளை சுற்றியுள்ள உரைக்கு பேர் என்னங்க? பெரியாஸ்டியம். என்னது? எலும்புகளை சுற்றியுள்ள உரைக்கு பேர் என்னது? பெரியாஸ்டியம். அதுக்கப்புறம் பெரிகார்டியம் அப்படின்னா இதயத்தை சுற்றியுள்ள உரைக்கு பேரு பெரிகார்டியம். மெண்டலிப்பின் ஒற்றை பண்பு கலப்பின விகிதம். ஒற்றை பண்பு கலப்பின விகிதம்னு மொட்டையா கேட்டிருக்காங்க. இது ஜீனாக்க விகிதம். என்னங்க? ஒற்றை பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் அப்படின்னு கேட்டிருக்கணும். என்ன விகிதம்? ஜீனாக்க விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1:2:1. இதே இது புறத்தோற்ற விகிதம், ஒற்றை பண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா புறத்தோற்ற விகிதம். என்னங்க? புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 3:1. சரிங்களாங்க? புறத்தோற்ற விகிதம் அப்படின்னா 3:1. இது இரு பண்பு கலப்புல புறத்தோற்ற விகிதம். இது என்னங்க? இரு பண்பு கலப்புல புறத்தோற்ற விகிதம். இரு பண்பு கலப்புல புறத்தோற்ற விகிதம் எது அப்படின்னா இது மெண்டலிப்போட இதுதான் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம். மறந்துடக்கூடாதுங்க. மெண்டலிப் எத்தனை ஜோடி பண்புகளை எடுத்துக்கொண்டார் அப்படின்னா 7 ஜோடி பண்புகள். எத்தனை ஜோடி பண்புகள்ங்க? 7 ஜோடி பண்புகள். 7 ஜோடி பண்புகளை எடுத்துக்கொண்டார். சரிங்களா? இதுல 7 ஜோடி பண்பு. இவர் எடுத்துக்கொண்ட தாவரம் என்னது அப்படின்னா பைசம் சட்டைவம். என்னங்க? பைசம் சட்டைவம். இனிப்பு பட்டாணியில பைசம் சட்டைவம் அப்படின்ற தாவரத்தை எடுத்துக்கிடுவார். இவர் தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது என்ன அப்படின்னா பைசன் சட்டைவம். கிரிகர் ஜோன் மெண்டல் இவர் தான் மரபியலின் தந்தை. யாருங்க? ஜெனிடிக் மரபியலின் தந்தை யார் அப்படின்னா இவர் தான் மரபியலின் தந்தை. மரபியலின் தந்தை யார் அப்படின்னா கிரிகர் ஜோகன் மெண்டல். புகைப்பட சுருளில் பயன்படும் சேர்மம். சரிங்களாங்க? புகைப்பட சுருளில் பயன்படும் சேர்மம் எதுனா
ஏஜிபிஆர் என்னங்க சில்வர் புரோமைடு சரிங்களா, சில்வர் புரோமைடு சரிங்களா. இந்த சில்வர் அயோடைடு எங்க பயன்படும் அப்படின்னா செயற்கை மலை என்னங்க செயற்கை மலை, செயற்கை மலையில பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இதுதான் செயற்கை மலை. அல்லது திட கார்பன் டை ஆக்சைடு, செயற்கை மலைக்கு என்னங்க திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி, திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி, திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி, உலர் பனிக்கட்டி இதுதான் செயற்கை மலைக்கு காரணமானது. ஃபர்ஸ்ட் என்ன போடுங்க அப்படின்னா சில்வர் அயோடைடு இருந்தால் சில்வர் அயோடைடு போடுங்க, அல்லது செயற்கை மலைக்கு திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி, திட கார்பன் டை ஆக்சைடு தான் சரிங்களாங்க செயற்கை மலை. இது வந்து செயற்கை மலை. இன்னொன்று அமில மலைக்குனா கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு அமில மலைக்குனா சரிங்களா. இதே இது வந்து இன்னொன்று சில்வர் நைட்ரேட், இதில் சில்வரில் சில்வர் நைட்ரேட் ஒன்றுக்கு இருக்குங்க. தேர்தலின் பொழுது நம்ம கையில் வைக்கக்கூடிய இங்க் கரைகளை நீக்க எது பயன்படுகிறது அப்படின்னா சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா இங்க் கரை, நம்ம தேர்தல் வாக்களிக்கும் பொழுது நம் கையில் வைக்கக்கூடிய அந்த மையை நீக்கிறதுக்கு எது பயன்படுகிறது அப்படின்னா சில்வர் நைட்ரேட். மறந்துடக்கூடாதுங்க. சில்வர் பரமைடு அப்படின்னா புகைப்பட சுருளில் பயன்படக்கூடியது, சில்வர் அயோடைடுனா செயற்கை மலை திட கார்பன் டை ஆக்சைடு அல்லது உலர்பனிக்கட்டி, சில்வர் நைட்ரேட் அந்த தேர்தலின் பொழுது வாக்களிக்கும் பொழுது அந்த இங்க் கரைகளை நீக்க பயன்படுகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மினி டெஸ்ட் 24 சமூக அறிவியல் சார்பான கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். வாங்க போவோம். மொதல் கொஸ்டின் பாருங்க. முணுமுணுக்க அரங்கம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. முணுமுணுக்க அரங்கம் இது வந்து ஒரு 2-3 முறை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். முணுமுணுக்க அரங்கம் எல்லாரும் படித்தவங்க என்ன அடிச்சிருப்பாங்கன்னா கோ அப்படின்ட்டு ஆரம்பிச்சுன்னு கோல் கொண்டாண்டு அடிச்சிருப்பாங்க. அது தவறு. நிறையா பேர் வந்து இதை தவறாக அடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கோல் கும்பாஸ். முணுமுணுக்க அரங்கம்னா கோல் கும்பாஸ். ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் எங்கேருந்து பேசினாலும் இந்த கோல் கும்பாஸு கரெக்டாக வந்து சவுண்டு நமக்கு வந்து தெளிவாக கேட்கும். அதுதான் இதான் முணுமுணுக்க அரங்கம்னு எதை சொல்கிறோம்னா கோல் கும்பாஸ். இந்த ஆப்ஷன் ஏபிசி 3ல் இருக்கக்கூடிய கோல்கொண்டா, கோல் கும்பாஸ், குல்பர்க் இந்த 3மே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய கர்நாடகா மாநிலத்திலே இருக்குது. இந்த ஜும்மா மசூதியை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் சரிங்களா. யார் கட்டியிருக்கா? ஷாஜகான் தான் இந்த ஜும்மா மசூதியை கட்டியிருக்காரு. அதேமாரி கோல்கொண்டா இருக்கு பாருங்க. கோல்கொண்டாவை யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சுன்னா ராணி ருத்ரமாதேவி ஆட்சி காலத்தில் தான் இது வந்து கட்டப்பட்டுச்சு சரிங்களா. அதேமாரி குல்பர்காவை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. இந்த குல்பர்காவை கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா பாமன்சா என்பவர் கட்டியிருப்பார் சரிங்களா. ஸோ முணுமுணுக்க அரங்கம் என அழைக்கப்படுவதுன்னா கோல் கும்பாஸ். பாருங்க 40வது கொஸ்டின். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டப்பட்ட ஆண்டு. தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டுனா கிபி 1010 சரிங்களா. ஸோ இதோட 1000வது ஆண்டு விழா சமீபத்தில் 2010 வந்து நடந்துச்சு சரியா. இந்த தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். யாரு? முதலாம் ராஜராஜ சோழன் சரிங்களா. இந்த முதலாம் ராஜராஜ சோழனுக்கு நிறைய பட்ட பெயர்கள் இருக்கு. என்னென்ன பட்ட பெயர்கள்னா ஜெயங்கொண்டான், மும்முடி சோழன், சிவபாத சேகரன். ஜெயங்கொண்டான், மும்முடி சோழன், சிவபாத சேகரன். இந்த பட்டமெல்லாம் யாருக்கு இருக்குன்னா முதலாம் ராஜராஜ சோழனுக்கு இருக்கு. அதே மாதிரி இவர் வந்து தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியிருக்காங்கல்ல. அதே மாதிரி இலங்கை மன்னன் 5ஆம் மைந்தன் அப்படின்னு ஒருத்தருக்கு. 5ஆம் மைந்தன், இலங்கை மன்னன் 5ஆம் மைந்தனை வென்றார் சரியா. 5ஆம் மன்னனை வென்று அங்க அனுராதாபுரத்துல வந்து ஒரு சிவன் கோயிலை வடிவமைச்சிருக்காரு. சிவன் கோயிலை கட்டியிருக்காரு. அனுராதபுரத்துல ஒரு சிவன் கோயிலை கட்டியிருக்காரு. யாரு? ராஜராஜ சோழன். பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் கட்டினது ராஜராஜ சோழன். இலங்கை மன்னன் 5ஆம் மைந்தனை வென்றதால் அங்க போய் அனுராதபுரத்துல வந்து ஒரு சிவன் கோயிலை கட்டியிருக்காரு இவரு சரிங்களா. அடுத்து இவரை பற்றி பாயிண்ட் பார்க்குறப்ப முன்னீர் பழந்தீவு என அழைக்கப்படும் மாலத்தீவையும் வென்றார் அப்படின்ட்டு பழைய புக்கில் இருக்கு சரிங்களா. முன்னீர் பழந்தீவு அப்படி என அழைக்கப்படும் தீவுனா மாலத்தீவு. முன்னீர் பழந்தீவுனா எதுனா மாலத்தீவு. அந்த மாலத்தீவு முன்னீர் பழந்தீவையும் போய் யாரு? ராஜராஜ சோழன் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு 1010 கிபி 1010. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சத்திய ஜோதக் சமாஜத்தை நிறுவியவர். அதாவது
உண்மையை தேடுவோர் சங்கம். உண்மையை தேடுவோர் சங்கம் இதை யாரு அமைச்சிருப்பானா ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே எப்போ வந்து பாத்தீங்கன்னா 1873 இந்த சத்திய சோதக் ஜமாஜம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. சரியா, உண்மையை தேடுவோர் சங்கம். இவர் எழுதிய நூலுன்னு பார்த்தோம்னா ஒரு நூல் இருக்கு. இவர் எழுதிய நூல்னு பார்த்தோம்னா குலாம் கிரி அடிமைத்தனம் என சொல்லக்கூடிய குலாம் கிரி என்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. யாரு? இந்த ஜோதிபா பூலே. இந்த ராமலிங்க அடிகள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் என அழைக்கப்படுவர். யாரு? ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என அழைக்கப்படுவர் ராமலிங்க அடிகளார். அப்புறம் சத்திய ஞான சபையை நிறுவியர் யாரு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் அடிகளார் தான். அதே மாதிரி திருவருட்பாவை இயற்றியவர் யாருன்னு பார்த்தனாலும் இந்த ராமலிங்க அடிகளார் தான். சரியா, திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் தான். இந்த வைகுண்ட சுவாமிகள் பார்த்தோம்னா தன்னை பின்பற்றுவர்களை தலைப்பாகை அணிய செய்தவர் யாரு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சாமிகள். தலைப்பாகையை அணிய செய்தவர் யாரு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சாமிகள். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வைகுண்ட சாமியை பொறுத்தவரை இன்னொன்று ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நிழல் தங்கல் அதாவது உணவு கூடம். நிழல் தங்கல்னா உணவு கூடம். சரிங்களா, நிழல் தங்கல் என சொல்லக்கூடிய உணவு கூடத்தை நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த வைகுண்ட சுவாமிகள் தான். அதே மாதிரி பீடம், அதாவது பூடம் சொல்லுவாங்க, பூடம் அல்லது பீடம், பீட முறையை தவிர்த்தவர். பூடம் என சொல்லக்கூடிய பீட முறையை தவிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். சத்திய சோதக் ஜமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா பூலே 1873. இவர் வந்து குலாம்கிரி என்ற அடிமைத்தனம் என சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, பிரதம மந்திரியை நியமிப்பவர் யார்? நமக்கு ஏற்கனவே தெரியும், பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் நியமனம் செய்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பிரதமராக நியமனம் செய்வார். இந்த குடியரசுத் தலைவர் வேற யார் முக்கியமானவங்களை நியமனம் செய்வாருன்னா ஆளுநர், தலைமை தேர்தல் அதிகாரி, உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களை ஃபுல்லா யாரு நியமனம் செய்வாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு. அதே மாதிரி பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவரும் இந்த குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி கவர்னர் யாரெல்லாம் நியமிப்பார்லாம் இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்கள் இவங்களை ஃபுல்லா யார் நியமனம் செய்வாருன்னா கவர்னர் நியமனம் செய்வாரு. அதே மாதிரி சபாநாயகர் ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என முடிவு எடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். நிதி மசோதா என முடிவு செய்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். பிரதம மந்திரி நியமனம் செய்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். யாரெல்லாம் நியமனம் பண்றாரு? ஆளுநர், தலைமை தேர்தல் அதிகாரி, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை ஃபுல்லா யார் நியமனம் செய்வா? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு. சரிங்களா, பிரதம மந்திரி நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க 43. மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோர் எந்த துறையில் சேர்ந்தவர்கள்னா சேவை துறையை சேர்ந்தவர்கள். இந்த முதன்மை துறை நம்மளுடைய பொருளாதார அடிப்படையில், இந்தியாவின் பொருளாதார அடிப்படையில் முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறைன்னு பிரிப்போம். இந்த முதன்மை துறை என்பது விவசாயத்துறையை சேர்ந்தது. தொழில்துறை வந்து இரண்டாம் துறையை சேர்ந்தது. மூன்றாம் துறையை சேர்ந்தது சேவைத்துறை. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்வதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவைத்துறையை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5 வகையாக அந்த சேவை மூன்றாம் நிலையில தொழில்களை 5 நிலை தொழில்களாக பிரிக்கலாம். முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், நான்காம் நிலை தொழில், ஐந்தாம் நிலை தொழில். முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், நான்காம் நிலை தொழில், ஐந்தாம் நிலை தொழில். இப்படி இந்த 5 வகையா நம்ம பிரிக்கலாம். இந்த நிலை தொழிலாளர்களை பயன்படுத்துறது ஸ்காலர், அதாவது கழுத்துப்பட்டை பணியாளர்னு சொல்லுவோம். இவங்களை ஃபுல்லா என்னென்ன கழுத்துப்பட்டை பணியாளர்னு சொல்லுவோம்னா, முதல் நிலை தொழிலாளர் சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள். பட்டை பணியாளர்கள் முதல் நிலை தொழிலாளர் சொல்லுவோம். இரண்டாம் நிலை தொழில் செய்யறவங்க நீல கழுத்து பட்டை பணியாளர்கள் சொல்லுவோம். மூன்றாவது இளம் சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள் சொல்லுவோம். நான்காவது வெள்ளை கழுத்து பட்டை பணியாளர்னு சொல்லுவோம். ஐந்தாவது தங்க
கழுத்துப்பட்டை பணியாளர்னு சொல்லுவோம். ஸோ நிலை தொழில்னா 5 நிலை தொழில் 5 நிலை தொழிலாளர்கள் எப்படி அழைப்போம்னா முதல் நிலை தொழிலாளர் சிவப்பு கழுத்தை பட்டை பணியாளர்கள், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் அதோட வரிசை சிவப்பு, நீலம், இளம் சிவப்பு, வெள்ளை, தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் சேவைத்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 53% பங்கு எதுனா இந்த சேவைத்துறை. 53% பங்கு எங்கன்னா சேவைத்துறை. பெரும்பாலும் சேவைத்துறை பணியாளர்கள் எங்க இருப்பாங்கன்னா நகரத்தில் வசிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஸ்கூல் புக்லேயே பழைய ஸ்கூல் புக்ல இருக்கும், பார்த்துக்கணும். சரியா? ஸோ மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோர் எந்த துறையை சேர்ந்தவர்கள்னா சேவைத்துறையை சேர்ந்தவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை. சரியா? இது ஏற்கனவே 2001 வச்சு கேட்டிருக்காங்க, 2011 வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் தொகை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படும். கணக்கெடுக்கப்படும். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1872 மேயோ பிரபு அவர்களின் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ரிப்பன் பிரபு அவர்களின் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. உள்ளாட்சி துறைகளின் தந்தை என அழைக்கப்படுவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி நிர்வாகத்துறைகளின் தந்தை என அழைக்கப்படுவர் ரிப்பன் பிரபு சொல்லுவோம். ஸோ 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 74.04 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை. இதுவே தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர்னா 80.33% பேர் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. சரியா? மிகவும் அதிகமான எழுத்தறிவு பெற்ற மாநிலம்னா கேரளா. சரியா? தமிழ்நாட்டில் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம்னா எதை சொல்லுவோம்னா கன்னியாகுமரி, அதான் சொல்லுவோம். ஸோ 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கைனா 74.04%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சென்னை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு அனுமதியோடு சிப்பாய்களுக்கு புதிய தலைப்பாக அறிமுகப்படுத்தியவர் யாரு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி ஜர்ஜான் கிரடாக். சரியா? இவர் தான். ஏன்னா இது ஒரு ஓல்டு கொஸ்டின் அப்படியே இருக்கும், அதை பார்த்துக்கணும். இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆளுநராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி இந்தியாவின் தலைமை ஆளுநர் தலைமை ஆளுநராக இருந்திருப்பாரு. ஸோ 22 வயசுல இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு 22 வயசுலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிருப்பாரு இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் அந்த கொடிய பழக்கத்தை ஒழித்தவர் யாருன்னா ராஜா ராம் மோகன் ராய் உதவியோடு வில்லியம் பெண்டிங் பிரபு அவங்க 2 பேர் சேர்ந்துமே ஒழிச்சிருப்பாங்க. இந்த சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் எந்த விதியின்படி ஒழிக்கப்பட்டது? இது ஒரு ஓல்டு கொஸ்டின். விதி 17 படி ஒழிக்கப்பட்டது. விதி 17 படி எது ஒழிக்கப்பட்டதுன்னா சதி எனும் உடன்கட்டை ஏறுதல். அதே மாதிரி அரசியலமைப்பு விதி 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதினா விதி 17. சரியா? ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு 1806 வேலூர் கழகத்துக்கு வருவார். அதே மாதிரி 1833 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த 1833 பட்டய சட்டம் கொண்டு வந்தப்பையும் இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்திருப்பாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்திருப்பாரு. சரியா? ஸோ சென்னை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுவின் அனுமதியோடு சிப்பாய்களுக்கு புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தியவனா படைத்தளபதி சர்ஜான் கிரடாக். அடுத்து பாருங்க. முதலாவது பர்மிய போர் எந்த உடன்படிக்கையின் போது முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாண்டபு என சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையின் படி தான் ஃபர்ஸ்ட் பர்மிய போர் முடிவுக்கு வந்துச்சு. சரியா? இதுல பார்த்தீங்கன்னா கர்நாடக போர், மராத்திய போர் இதுகளுக்குரிய உடன்படிக்கையில இருக்கு. ஸோ கர்நாடக போர், சரிங்களா? 3 கர்நாடக போர். ஸோ ஒரு சில முக்கியமான போரோட உடன்படிக்கையை பார்த்துக்கிறோன்னா கர்நாடக போர் 3 கர்நாடக போர். அதுக்கு என்னென்ன உடன்படிக்கைன்னு பாருங்க. 3 கர்நாடக போருக்கு அப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. சரியா? ஃபஸ்ட்டு ஐலா சபைல் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. பாண்டிய பாருன்னு சொல்லுவோம். பாண்டிய பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாண்டிய பாரு. ஐலா சபையில் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கை, 3வது கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை. ஸோ பாண்டிய பாரு இதுதான் கர்நாடக போருக்கு நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மராத்திய போர். இந்த ரெண்டும் அடுத்து சூரத் உடன்படிக்கையும் சால்பே உடன்படிக்கையும் மராத்திய போரோடு தொடர்புடையது. சூரத் உடன்படிக்கையும் சால்பே உடன்படிக்கையும் மராத்திய போரோட உடன்படிக்கைகள். அதே பேர் மைசூர் போர்
அடுத்து வந்து மைசூர் போரில் வந்து ஒரு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, செம சிரிப்பு. செம சிரிப்பு சரிங்களா. அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா செம சிரிப்பு. அதாவது மதராஸ் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. செம சிரிப்பு அதாவது சென்னை உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இது வந்து மைசூர் போருக்குரிய உடன்படிக்கை. அதேமாரி இன்னி வந்து முக்கியமான ஒன்றா பிளாசிப்போர் உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கும். பிளாசிப்போர் உடன்படிக்கை வந்து அலிநகர் உடன்படிக்கை. பிளாசிப்போர் வந்து எந்த உடன்படிக்கைனா அலிநகர் உடன்படிக்கை. அதேமாரி பக்சார் போரோட உடன்படிக்கைன்னு பார்த்தோம்னா பக்சார் போர் உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பக்சார் போர் உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ இந்த கொஸ்டின் முதலாவது பர்மிய போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னா யாண்டபு உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. அடுத்து பாருங்க சம்பல் போர். இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. சம்பல் போர் எதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின். அவகாசிலிக் கொள்கை படித்த இது வந்து ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியதுன்னா அவகாசிய கொள்கையின் படித சரியா. இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. இந்த துணைப்படை திட்டம் முதலில் எந்த நாட்டின் மீது திணிக்கப்பட்டது, எந்த நகரத்தின் மீது திணிக்கப்பட்டதுன்னா ஹைதராபாத். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். முதல் இடம் பார்த்தோம்னா ஹைதராபாத். ஸோ துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபு அதை முதலில் ஏற்றுக்கொண்டது ஹைதராபாத். இந்த கொஸ்டினுக்கு சம்பல் போர் இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியதுன்னா அவகாசிலிக் கொள்கை. அடுத்து பாருங்க அதிநவீன தொழில் மயமாதல் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வழிவகை செய்த கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை. அதே மாதிரி புதிய விவசாய கொள்கை கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2018. புதிய விவசாய கொள்கை 2018. அதுவே இன்னொன்று இதில் என்ன சொல்லலாம்னா தாராளமயமாக்கல் தொழிற்கொள்கை அறிக்கை. தாராளமயமாக்கல் தொழிற்கொள்கை அறிக்கை எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1991. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவை சார்பாக யார் பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். எந்த வருஷம் நேரத்தை சொல்லியிருப்போம் 1998. அவருக்கு வந்து அடுத்த வருஷம் 1999 அமர்த்தியா சென் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்போம் சரிங்களா. பாரத ரத்னா விருது கொடுத்துருப்போம். இந்த பொருளாதாரத்தில் வந்து பொருளாதாரம் சார்பான நூல்கள் வந்து கொஞ்சம் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிறோம். அதில் வந்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. அடுத்து வாங்க அனைத்து செலவின பிரிவினரிடமும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ள பகுதி. அனைத்து செலவின பிரிவினரிடமும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ள பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர பகுதியில். இது ஒரு நேரடியாக கொஸ்டின், ஒரு ஓல்டு கொஸ்டின் கூட. ஸோ அப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அனைத்து செலவின பிரிவினரிடம் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமுள்ள பகுதினா நகர பகுதி தான். அடுத்து பாருங்க முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது. அதாவது சுதந்திரம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது முஸ்லீம் லீக் கட்சினால. இந்த முஸ்லீம் லீக் கட்சி எந்த கூட்டத்தில்னா இரு தேச கோட்பாடு, அதாவது பாகிஸ்தானை தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா லாகூர் மாநாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. அது எந்த வருஷம்னா 1940 சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அட்லி பிரபு அவர்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியாவிற்கான அடுத்த வருஷம், அதாவது அப்போ சொல்லியிருப்பார், இந்தியா 1947 சொல்லியிருப்பார். அடுத்த வருஷம் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 1948 ஜூன் 30க்குள்ளே நாங்கள் இந்தியாவை விட்டு படிப்படியாக வெளியேறி விடுகிறோம் அட்லி பிரபு அவர்கள் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சொல்லுவார். அது வந்து முஸ்லீம் லீக் கட்சி ஏற்றுக்கிறாது. ஏன் ஏற்றுக்கிறாதுன்னா எங்களை தனி நாடாக பிரித்து விட்டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி கொண்டு வரப்பட்டதுனால இதுக்கு பேர் வந்து ஜூன் 3 திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஸோ மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்ததுனால இந்த திட்டத்திற்கு இன்னொரு பேர் மவுண்ட் பேட்டன் திட்டம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் என 2 தனித்தனி நாடுகளாக பிரிக்கப்படும்.
இந்தியா பாகிஸ்தான் என 2 தனித்தனி நாடுகளாக பிரிக்கப்படும். இந்த திட்டத்தை வந்து முஸ்லீம் லீக் கட்சி ஏற்றுக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா தனிநாடு கோரிக்கைதை ஸோ வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வரையறை செய்தவன் பார்த்தீங்கன்னா ராட்கிளிப், ரெட் கிளிப்பு ராட் கிளிப்பு எப்படின்னு சொல்லிக்கலாம், ராட் கிளிப். ஸோ இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடுகளை வரையறை செய்தவர்னா ராட் கிளிப்பு. அதேமாதிரி இந்தியா சீனா எல்லை கோடுகளை வரையறை செய்தவர் மக்மூன். இந்தியா சீனை எல்லைக்கோடுகளை எல்லைக்கோட்டின் பெயர் என்னன்னா மக்மூன் எல்லைக்கோடு. சரியா? அதேமாதிரி இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எல்லைக்கோடுக்கு பேர் என்னன்னா டூரண்ட் எல்லைக்கோடு. சரியா? இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு டூரண்ட் எல்லைக்கோடுகள்லாம் உலக அளவில் ஒரு சில எல்லைக்கோடுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஸோ முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இருதேச கோட்பாடு முன்மொழியப்பட்டதுன்னா 1940 லாகூர் கூட்டத்தில். சரிங்களா? போட்டித் தேர்வுக்கு பயின்று கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண் பெற்று மிக சிறந்த துறையை தேர்ந்தெடுக்க கணியன் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி. பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.